விளையாட்டு வீரன் என்ற முறையில் ஒவ்வொரு இந்தியனும் ஆரோக்கியத்துடன் இருப்பதை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். புகையிலை ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்திற்கும் தீங்கிழைக்கிறது. எந்த வகையான புகையிலையும் கேடு மற்றும் மரணம் விளைவிக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் புகையிலையிலிருந்து விலகி நில்லுங்கள். நான் செய்கிறேன், நீங்களும் செய்ய வேண்டும். புகையிலைக்கு எதிராக நாம் சுவரை எழுப்புவோம். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இந்த நியூஸ் பாத்தியாடா? என்ன? ஸ்பேஸ்ஷிப் ஒன்னு நம்ம பூமியில லேண்ட் ஆக போதாம். இதுல பழமையான ஏலியன்ஸ்லாம் வருதாம். வேர்ல்ட்ல இருக்க எல்லா சயின்டிஸ்டும் இப்ப இத பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தேன் எங்க வர போதோ யார்கிட்ட கிடைக்க போதோ. கிடைக்கிறவனுக்கு லக்கு. போ வேலையை பார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். உட்காருங்க வேலையை பாருங்க. தேங்க்யூ சார். என்னப்பாச்சு? அதை பற்றி தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரியான டீட்டெயில்ஸ் இன்னும் கிடைக்கல சார். ஒரு நிமிஷம் இங்கே வாங்கல, இதை கொஞ்சம் பாருங்க சார். இங்கே பாருங்க, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கு. ஏலியனோட பாதிப்பு இதே மாதிரி ப்ளூ கிரீன் சேர்ந்து வரும். ஓகே ஓகே, அதோட பாதிப்பு தான் இது. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். சார் அதெல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன். ஓகே சார், வாங்க சார் என் கேபின்ல போய் பார்க்கலாம். ஓகே. எப்ப பார்த்தாலும் என்னையே திட்டிட்டு இருங்க. ஏ செந்தில், செந்தில். ஏய், என்னடி வாய் நீளுது?
பேர் எதுக்கு வச்சிருக்கீங்க? கூப்பிட தானே. அண்ணன்ற மரியாதையே இல்ல. டே அண்ணா எந்திரிடா. டே அண்ணா சீக்கிரம் எந்திரிடா. உனக்கு மட்டும் ஸ்பெஷலா? நான் காலையில எந்திரிச்சு கிளம்பிட்டேன். வெளியில போணுமா? சீக்கிரம் எந்திரிடா. ஏய், காலையில டிஸ்டர்ப் பண்ணிட்டு நிம்மதியா தூங்க விடுறியா? எங்க போகணுமா கேக்குறேன்ல. எங்க போகணுமா இப்ப? கோவிலுக்கு போணுமா? கோயிலுக்கு? ஐயோ, ஆளை விடு சாமி, நான் வரல. எனக்கு set அம்மா ஆகாது. உன் புள்ள வரலையா? உன் செல்ல புள்ளைய நீயே கூட்டிட்டு போ. டேய் செந்தில், செந்தில் என்னம்மா? இந்தாப்பா இந்த காஃபியை குடிச்சிட்டு கோயிலுக்கு போலாம். சீக்கிரம் கிளம்புப்பா. சண்டே எதுமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கியம்மா? பாப்பா அப்பா திட்ட போறாரு, கிளம்புப்பா. அதான் வீட்ல இவ்வளவு சாமி இருக்குல்ல, இதுல வேற தனியா வேற போய் கும்பிடணுமா? சொன்னா கேளுப்பா, சாமி எல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நீதாம்மா எனக்கு சாமி, எனக்கும் சேர்த்து வேண்டிட்டு வந்துருமா. இப்படியே நைஸ் வச்சு ஏமாத்து, பத்திரமா இருக்கணும்னு. இவன் திருந்தவே மாட்டான். அவனை ஏண்டி தொல்லை பண்றவா? நான் மச்சான் வந்துட்டே இல்லையா? கீழே தான் வெயிட் பண்றேன். அங்கே இரு, 2 minutes. இதோ வந்துடுறேன். ஆ, ஹாய்டா. என்ன மச்சான் மேட்ரு? ஒன்றும் இல்லை மச்சி, வீட்டில் எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க. வெளில எங்கன்னா போகலாமா? அம்மா என்னையும் கூப்பிட்டாங்க மச்சி, நான் வரலன்னு சொல்லிட்டேன். எப்படியும் வரதுக்கு 5 மணி ஆகும். என் ஆள் வரேன்னு சொன்னா நான் கொஞ்ச நேரம் உங்க வீட்ல உட்காந்து பேசிட்டு. அடி, நான் என்ன கெஸ்ட் ஹவுஸ் வச்சு நடத்துறேன். டேய் கோச்சு கதை மச்சி. டேய் என்கிட்ட 100 ரூபா தானே இருக்கு. ஏய் என்கிட்ட வெறும் 30 ரூபா தாண்டா இருக்கு. டேய் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? அதான் நம்ம கிட்ட ஏடிஎம் ஒன்று இருக்குல்ல. யாரு? சுரேஷ் இட்லியுமா? அதான் கூட கூட்டிட்டு போக வேண்டியதான். சரி மச்சி. ஏன்னா போயிட போறானுங்க, ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு, நான் அதுக்குள்ள ரெடியா வந்துடுறேன். சரி மச்சி, நான் உன் கணக்குல ஒரு டீ ஏய் சாப்பிட்டேன். டீ காசு கொடுத்துடா. எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் காணோம். சரிடா. டேய் எவ்வளோ நேரம்டா? அதான் மச்சி, நானும் வரேன், எல்லாம் அம்மாட்ட போட்டு கொடுத்துருவேன். அதான் லேட் ஆயிடுச்சு. என்னடா மச்சி டூமா காணோம்? ஏண்டா போதையில வண்டியை கொண்டு போய் விட்டது உனக்கு ஞாபகம் இல்ல? உனக்கு தெரியாது? சாரா மச்சி, நேத்து தெரியாம கொண்டு போய் விட்டேன். இவ எதுக்குடா? அம்மாட்ட போட்டு கொடுத்துருவா மச்சி, இவ வேற கூட வரேன்னு ஏண்டா, பண்றா. என் வண்டிங்கிறது நல்லா போட்ட மச்சான், நான் போட்டேன் இந்த அளவுக்கு குறைஞ்சது. சரி சரி விடு, போகும்போது சரி பண்ணிக்கலாம். சீக்கிரம் போனோம்டா, இல்லைன்னா அவனுக்கு கிளம்பிடுவானுங்க. போலாண்டா. இவ்வளோ எப்படி மச்சி? வரட்டும். சரி போலாம். ஏய் வந்து தொலை ஏறு மச்சி, போலாம், கிளம்புடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வாங்க morning. சார், உட்காருங்க. மேடம் அந்த கேபின்ல இருக்காங்க. மேடம் சார் இங்க பாருங்க சார். வாமா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சார் பேச. நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். என்னம்மா? இங்க பாருங்க சார், இங்க இருந்து 75 கிலோமீட்டர்ல வந்து வந்தவாசிங்கிற பிளேஸ்ல ஒரு ஏலியன் லேண்ட் ஆயிருக்கு சார். ஆஹா. என்ன என்ன மேடம் சொல்றீங்க? உண்மையாவா? உண்மையாவா? ஆமா, எங்க? இங்க பாருங்க. எங்க? ஓ ஆமா. அப்படியா? நீங்க அதுல செக் பண்ணுங்க ஒரு வாட்டி. இதோ பார்க்குறேன் மேடம். டீடைல்ஸ் பாருங்க. இதோ 2 மினிட்ஸ் பார்க்குறேன். கரெக்டா ஒரு 10 செகண்ட் தான் இறங்கிருக்காங்க, அதுக்குள்ள போயிட்டாங்க. ஐ திங்க் வேற லொகேஷன் போயிருப்பாங்க. கொஞ்சம் டீடைலா பாருங்க. அதோ 1 செகண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அங்கதான், அங்க கொஞ்சம் க்ளோஸா போய் பாருங்க. இன்னும் க்ளோஸா? எஸ். உடனே கிளம்பலாம். ஓகே சார். நாம சீக்கிரமா அங்க போகணும். சார் நான் ரெக்கார்ட்ஸ் எடுக்கணுமே. ஆமால, அதுவும் ரொம்ப முக்கியம்தான். ஹரி எங்க? அவர் காருக்கு பெட்ரோல் போட போயிருக்காரு. ஓஹோ, சரி, நான் ஹரியை கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு போறேன். நீ ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு அங்க வந்துரு. ஓகே சார். சீக்கிரம் வந்துருமா? ஓகே சார். சரி, நான் இமிடியேட்டா ஸ்பாட்டுக்கு போறேன். எனக்கு அப்பப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் 2 பேரும் ஓகே மேடம். கொடுத்துட்டே இருங்க. ஓகே மேம். நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் ஓகேப்பா, மேம். தேங்க் யூ. பாத்துருங்கம்மா, உள்ள போய் பார்க்கலாம். என்ன மச்சான், இட்லி என்ன காணோம்? என்னடா இன்னும் ஆளை காணோம்? ஹாய் மச்சா, எப்போ வந்த? வாடா நல்லவனே. ஏடிஎம்ங்கடா. கடைக்கு தான் போயிருந்தான், வரலையா? டேய், இந்த ஆயா தாத்த கதெல்லாம் சொல்லாத. முதல்ல அவனை சீக்கிரம் கூட்டிட்டு வர வழியா பாரு போ. நீ ஃபோன் பண்ற, அவன் வருவான்.
டேய் இட்லி எங்கடா இருக்க? என்னடா சொல்ற? டேய் உன் கம்பெனி என்கிட்ட தான்டா இருக்கோம். அங்க எதுக்குடா வந்தீங்க? இல்லை மச்சான் போட்டி மச்சான் போட்டி. என்ன போட்டிடா? ஊதுற போட்டி மச்சி. சரி சரி அங்கே இரு வர. வரானாண்டா? அவன் வரும்போது வரட்டும்டா, நம்ம ஆரம்பிக்கலாம். அப்பதான் அவன் இம்ப்ரெஸ் ஆவான். வாங்க. நம்ம ஆரம்பிக்கலாம். டேய் யாரு பெருசா ஊதுறாங்கன்னு கரெக்டா பார்த்து சொல்ற, புரியுதா? இவன் ஏற்கனவே காண்டு பிடிச்சவன். நான் தான் பெருசா ஊதுவன் ஏதாவது ஆயில் பங்க் அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஒழுங்கா பார்த்து சொல்ல செம்ம அடி வாங்குவ நீ. மச்சான் இவன் பேச்செல்லாம் கேட்காத. உனக்கே தெரியும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொள்கையோட வாழ்றவன் இந்த செந்தில். கரெக்டா சொல்லு. ஃபர்ஸ்ட் ஊதுங்கடா மச்சான் பார்க்கலாம். நீ ஒழுங்கா மட்டும் கரெக்டா சொல்ல, உனக்கு ஊதிடுவேன். இப்போ பாரு ஊதுறோம். நோட் திஸ் பாயிண்ட். ஏய் ஊதுறா 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 பெருசாயிச்சுடா. ஏய் ஊதுறா ஊதுறா ஊதுறா. ஏய் ஊதுறா ஊதுறா டேய் பெருசாயிச்சுடா டேய். ஏய் மச்சான் டேய் உண்டா பெருசா இருக்கு. ஊதுறா ஊதுறா டேய் நல்லா ஊதுறா. டேய் சூப்பரா சூப்பரா. ஏய் மச்சான் ஊதுறா ஊதுறா. டேய் விடாம ஊதுறா. ஏய் நீ ஊதுறா மச்சான் வேகமா ஊதுறா. என்னடா இப்படி விட்டுட்டியே? ஏய் மச்சான் நீ விடாதடா விடாதடா டேய். நீ விடாதடா டேய். ஏய் நீ ஊதுறா ஊதுறா டேய் பெருசாச்சு போறா டேய். ஏய் ஊதுறா ஊதுறா ஊதுறா. ஏய் எப்படி பெருசாச்சு போறா டேய். நீ ஊதுறா. டேய் என்னடா இது? டேய் பப்ளிக்கமா சொன்னேன்டா. நல்லா ஊதுங்க. டேய் என்ன விட்டுட்டு ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் பக்காவா ட்ரெயின் ஆகி வந்திருக்கேன். என்னை எத்தனை முறை மொக்க பண்ணிருப்பீங்க. இப்போ நான் யாரும் கட்டுறேன் பாரு. என்ன மச்சான் அது? போட்டிக்கு ரெடி ஆயிட்டியா? இருங்கடா வரேன். ஆரம்பிச்சிட்டான்டா. ஆரம்பிச்சா மச்சி. சரி ஊது. என்னடா முட்டை விட சொன்னா முத்தம் கொடுத்துன்னு இருக்குதா? வீட்டில் ஊதும்போது பேராசூட் சைஸில் வந்துச்சு. இப்போ இவங்க முன்னாடி மொக்க பண்ணுற என்னவா இருக்கும்? இவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. விடாதரா இட்லி. இவங்கள சட்னி ஆக்கணும். மச்சான் நான் தானே பேசுறேன். ஏய் சுரேஷ் யாரா பேசுறது? ஏய் மச்சான் விடுங்கடா, சும்மாவே அடிச்சுட்டு கிடக்காதீங்க. நான் தான்டா ஜெயிச்சேன். குமாரா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவனை குமுறு கஞ்சி காசுனா தான் சரி விடும். டேய் நான் என்ன பண்ணேன்? முட்டை வரல அதான் உடைச்சேன். முட்டை வரலையா? இப்போ குத்துற குத்துற முட்டை உடைச்சதுக்கு முதுகு உடைச்சிட்டானுங்களே. ஐயோ ஓனர் வந்துட்டாரே. என்னடா? டேய் இங்க வாடா. டேய் வந்துட்டாரா? நீங்க வெளியில போய் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். டேய் சுரேஷ் நீங்க இருக்கவா? நம்ம ரெண்டு பேரும் பார்க்கலாம். சரி பாய்டா. உலகமே எனக்கு பயப்படுற விஷயம் என்னன்னா ஏலியன் நம்ம பூமிக்கு வர்றது. அவங்க ஏன் வராங்க எதுக்கு வராங்கன்னு இப்ப வரையும் தெரியாது. அதாவது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஹியூமனை ஆட்சி செய்ய வந்ததாக சொல்லப்படுறாங்க. ஒருவேளை அவங்க மறுபடியும் ஆட்சி செய்ய வந்திருக்கலாமோ என்னமோ. ஸ்பேஸ்ஷிப் நம்ம பூமிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னாலஜி சேட்டிலைட் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா அவங்களோட டெக்னாலஜிக்கு முன்னாடி நம்மளோட டெக்னாலஜி ஒன்றுமே கிடையாது. இப்போ அவங்க மறுபடியும் பூமிக்குள்ளே வரதாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எங்கே எப்போ எப்படி வராங்கன்னு ஒரு மர்மமாகவே இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் இப்போ அதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பேஸ்ஷிப் வரும்பொழுது நம்ம தொலைத்தொடர்பு துண்டிக்கப்படும் என விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். என்னடா இன்னும் காணோம்? ஏய் கொஞ்சம் இரு. ஏய் என்ன மச்சான் இவ்வளவு நேரம் அது ஆளே காணோம்? கால் பண்ணும்போது கிளம்பிட்டேன்னு சொன்னா என்ன பண்றான்? இதுக்கு ஒழுங்கா நான் அம்மா கூடவே போயிருப்பேன். ஏய் வாய மூடு. நானே உன்னை கூப்பிட்டேன், நீ தானே வரேன்னு சொன்ன. நீங்கெல்லாம் வேஸ்ட். ஒரு பிளான் கூட பண்ண தெரியலையா? நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருந்தாலும் பக்காவா பிளான் பண்ணுவோம். இன்னொரு விஷயம், வெளியில போய் சொல்லிடாத நீ அண்ணன்னு. மச்சி போனை போற அவனுக்கு. அவனுதான் மச்சான் ட்ரை பண்றேன், எடுக்கவே மாட்டேன்றானுங்கடா. போன் எடுக்க மாட்டானுங்களா? டேய் அவனுங்களால பாரு இந்த வாண்டெல்லாம் என்ன கலாய்க்குது. மச்சான் ஆள் வரேன்னு சொல்லிச்சே, இன்னும் என்ன ஆளே காணோம்? நடந்து தாண்டா வருவா, கரெக்டா வருவா. மச்சான் மச்சான் சுரேஷ் லைன்ல. டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் இதை வந்துடுறேன்டா. இதை தாண்டா ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நின்று நாய் கம்பத்தை பார்த்தா காலை தூக்குற மாதிரி கடையை கண்டா ஒரு கடையை விட மாட்டேங்கிறான் மச்சான் அவன். என்னடா பண்றது? சரி சீக்கிரம் வாங்கடா. வரேன்டா. ஏய் சீக்கிரம் வாடா. டேய் இந்த வா இரு. எப்படி மச்சான் இவனுங்கெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டானானுங்க? டேய் மச்சான் அவன் எப்படி ஃப்ரெண்டானான்றது முக்கியம் இல்லை,
இப்போதைக்கு அவன் தான் நமக்கு ஏடிஎம். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சான். நம்ம கிட்ட இருக்கிற 101 ரூபா வச்சு என்னடா பண்ண முடியும்? சீக்கிரம் உட்கார வா போலாம். இந்த கடைக்காரன் லேட் பண்ணிட்டான் மச்சி. இது வேற. நீ ஒன்று சாப்பிட்ற மிச்சம். ஏய் சும்மா உட்கார்றா. டேய் இதோ வந்துட்டானுங்கடா. பொறுமையா வரானுங்க பாரு. எவ்வளோ நேரம்டா. டேய் சீக்கிரம் வாடா. என்ன ரோடுறா இது? ஹாய் மச்சான். ஒன்றும் ஹாய்டா. குறைச்சா. ஏன்டா மச்சான் எங்கடா போயிருந்தீங்க எவ்வளோ நேரம்? சூப்பர் மச்சி. ஹாய் மச்சான். வாடா மச்சான். இன்னைக்கு என்னடா பிளானு? உனக்கு தப்பா பேர் வச்சிட்டணும். எப்போ பார்த்தாலும் துணுகுனே இருக்க. அதுக்கு பதிலா உனக்கு மூசுண்டன் பேர் வச்சுக்கலாம்டா. உனக்கு வேணும்னா நீ வாங்கி சாப்பிட்ற மச்சான். எப்பவும் ஆசை போட்டுட்டு இருந்தா இளமையாகவும் எனர்ஜியாகவும் இருக்கலாம். ஏய் என்ன என்னையே கலாய்க்கிறியா நீ? உன் பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நேத்து தான் டிஸ்கவரியில் பார்த்தேன். பருப்பு சாதமாமே, பருப்பு சாதம். டேய் அப்படி பார்க்காதீங்கடா. நானும் மனுஷன் தான்டா. அவன் தெரியாம சொல்லிட்டான்டா. என்னது தப்பா சொல்லிட்டேனா? இவனுங்க எதுவும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கானுங்களோ? ஹே இந்த டிவில வருமே அது இல்லடா, புக்கு. ஏய் அதுக்கு பேரு டிஸ்கவரி இல்லடா, டிக்ஷனரிடா. அதான் அதேதான். அட பாவி, கொஞ்ச நேரத்துல என்ன அனிமல் ஆக்கிட்டேடா. குமரா இவனை குமர் கஞ்சி காசன்டா. மச்சான் ஏடிஎம் அந்த ஒரே காரணத்துக்காக தான் மச்சான். ஏடிஎம்னா என்னடா? ஏடிஎம்லாம் ஒண்ணு இல்ல மச்சான், கூடவே இருக்கிற ஃப்ரெண்டு மச்சான். ஏண்டா என் மேல அவ்வளவு பாசமாடா? ம் இதை இவன் சொல்றானே. சரி எமோஷன் ஆகுது மச்சி. சரி இப்போ என்ன பிளான்? இப்போ மச்சான் எங்க வீட்ல யாரும் இல்ல. 5 மணி வரைக்கும் ஜாலியா ஊரை சுத்திட்டு வரலாம். சரி போலாம். மச்சான் உன் ஆள் வருது பாரு மச்சான். கூட என்ன மச்சான் ஒரு பப்ளி மாஸ் கூட வருது. மச்சான் அடங்கு, அது ஆளோட ஃப்ரெண்டு. உன் ஆளோட ஃப்ரெண்டா? அதான் இவ்வளவு கேவலமா இருக்காளுங்க. ரெண்டுமே மொக்கையா தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம சைஸ்க்கு ஒன்று தேருது. ஹாய் பிங்கி. ஹலோ, நீங்க தானே எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இல்ல குமர சொன்னா உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். எங்க இருந்து பார்த்தாலும் பல்கா தெரிவான்னு நான் தூரத்துல இருந்து வரும்போதே பார்த்தேன். நீங்க மட்டும் தான் தனியா தெரிஞ்சீங்க. சரி ஓகே விட்ரி. இப்போ எங்க போறோம்? ஹே எம்ஜிஎம் போலாண்டி. ஏய் எம்ஜிஎம் போறதெல்லாம் வேஸ்ட். 5 மணிக்குள்ள வர முடியாது. பீச் பார்க் அதுதான் கரெக்ட். ஏய் உங்க இஷ்டத்துக்கு எடுத்த மாத்தீங்களா நீங்க? மச்சான் அதெல்லாம் வேணாம், அழகா படத்துக்கு போலாம். அதான் கரெக்ட். டேய் சீக்கிரம் சொல்லுங்கடா, முறுக்கு களைய போகுது. உனக்கு ஒரு பிரச்சனை. சொல்லுடி. ஏய் எங்கடி இருக்க? ஆளே காணோம். ஏய் நாங்களா வெளியில போறோம், நீயும் வரியா? ஏய் நான் பயங்கர அப்செட்ல இருக்கேன், நான் வரல. ஏய் வீட்லயே இருந்தானா அப்செட்டா தான் இருக்கும். வா நான் வேணா உங்க அம்மா கிட்ட சொல்றேன். அப்படின்னா நீயே வா, நான் வரேன். சரி ஓகே நான் வரேன். என்ன மூணாவது லட்டு திட்ட ஆசையா? ஏய் ஸ்வாதியும் வரேன்னு சொல்றாடி. என்னது ஸ்வாதி வராளா? அப்ப அவளையும் கூட்டிடுங்க. நான் அவளை கூட்டிட்டு வரேன். ஏய் போற வழியில அப்படியே ரூபாவை பார்த்துட்டு போலாமா? நாம தனியா போனா பரவாயில்ல, எல்லாரும் இருக்காங்களே. சரி வீடு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஹாய். ஹாய்டி. நீ பார்க்கணும்னு சொன்னல, இவன் தான் ஓ சிவரஞ்சனி. அப்படியா? லவ்னாலே வெறுப்பாவுதுடி. ஹலோ, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்க கூடாது. ஏய் அவளே மூட் அவுட்ல இருக்கா, அவகிட்ட போய் ரஃபா பேசிக்கிட்டு கிளம்புங்க போலாம். எனக்கு முறுக்கு காலி ஆயிடுச்சு, மூட் அவுட் ஆகுது. கிளம்புங்க எல்லாரும் போலாம். ஏய் மூசுண்டா, போலாம் எங்கடா போறது? இன்னும் டிசைடே பண்ணல. ஏய் நீ சும்மா இரு சுவாதி. இவங்க எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, நீயும் நானும் தான் மூட் அவுட்ல இருக்கோம். எனக்கு கைவசம் இருந்த முறுக்கு காலி, உனக்கு லவ் காலி. நீ சொல்லு எங்க போலான்னு? ஏய் எங்கேயாவது ஒரு அமைதியான இடத்துக்கு போலாமா? அமைதியான இடம் எங்க இருக்கு? சுடுகாடு தான் இருக்கு, அங்கதான் போக முடியும். நம்ம ஏன்டா அங்க போனோம்? பக்கத்துல ஒரு அருமையான காடு இருக்கு, அங்க போலாம். நீங்க குளிர் காயறதுக்கு நாங்க போறியாடா? டேய் மச்சி, அந்த வேலையை ஆள் வருவா, அப்படி பிக்கப் பண்ணிக்கலாம். ஓ அது வேற இருக்கா? கொடுத்து சரி டேய், நான் முன்னாடி போய் அவளை கூட்டிட்டு வரேன். என்ஜாய். டேய் இவ வரலையா? போற வழியில இறக்கி விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் கழட்டி விடு. ஏய் மச்சி, செம்ம பசிடா, போற வழியில சாப்பிட்டு போயிடலாம். நாங்க இப்ப ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம், நீ அங்கிருந்து அப்படியே வீட்டுக்கு போயிரு, சரியா? பார்த்து பத்திரம். டேய் மச்சான், கடையில முறுக்கு வாங்கி தருவல்ல, நான் நம்பி தான் வரேன். டேய் மச்சி, நான் அவளை விட்டுட்டு நேரா ஹோட்டலுக்கு வந்துடுறேன். சீக்கிரம் வா, ஹோட்டலுக்கு வெளியில எல்லாரும் வெயிட் பண்றோம். ஏய் சாப்பிடுறோமா? வாயை மூடு, எல்லாம் வாங்கி தருவோம். ஏய் போற வழியில என்ன ரூபா வீட்டுல விட்டுட்டு போப்பா. ஏண்டி நீ எங்க கூட வரலையா? ஏய் அவளையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அவளை பார்த்துட்டு அப்படியே நான் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி ட்ராப் பண்றேன். என்ன இருக்கு சார்? சூடா பாத்தீங்கன்னா பொங்கல் வடை இருக்கு. வேற? அதான் சார் பொங்கல் என்ன தோசை இருக்கு சார். இட்லி இருக்கா சூடா? இட்லி இருக்கு சார். இட்லி கொடுங்க. ஓகே. இன்னைக்கு காலைல யார் முகத்தில் மூச்சுன்னு தெரியலையே, ஒரே பிரச்சனையாக வைக்குது.
பார்ப்போம் நீ பொழுது எப்படி போகுதுன்னு. சார் எத்தனை வைக்கணும்? 2 இட்லி வைங்க. போதும். உங்களுக்கு சாம்பார் போடவா? மாஸ்டர் தோசை கேட்குறாங்க, தோசை போட முடியுமா? மாவு கம்மியா இருக்குப்பா. இல்லையா பார்சலுக்கு ஒரு 2 போட்டு விடுங்களா? எத்தனை விட போடுறேன்? ஏய் இட்லி 2-3 தோசை வரும்னு நினைக்கிறேன். டேய் சாப்பிடுறமா உட்கார்றா போடா. எந்த நேரமும் சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஏச்சி போடா. டேய் அச்சுக்காதீங்கடா. இருடா உன் இலையில இருந்து பிடிங்கி சாப்பிட்றேன். டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்கடா. எத்துக்கு போ. இட்லி இவங்க எப்பவும் கலாட்டை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமாமா உன்ன மாதிரியே தான் இருக்கானுங்க. குழந்தை கொடு எப்படி முழுங்குற மாதிரி பாக்குறான் பாரு. குழந்தை ரொம்ப நேரமா அழுது. ஏய் உன்னால பாரு அந்த பாப்பாவை தூக்கிட்டு போறாங்க. ஏன்டா இப்படி பண்ற? இட்லி கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். போங்கடா. இவ்வளவு பேர் எப்படி ஒரே ஆள் சமாளிக்கிறது? அங்க பாரு நல்லா இருக்கு. அண்ணா என்னண்ணா இருக்குது உள்ள? வரேன் இருப்பா. இட்லி தோசை இருக்குது. அண்ணா எனக்கு இட்லினா? அண்ணா இருப்பா. என்ன இருக்கு? சூடா என்ன இருக்கு? இட்லி தோசை இருக்குப்பா. அண்ணா அண்ணா இங்க நான் அண்ணா ஃபர்ஸ்ட் அவனுக்கு இலை இங்க வைங்கண்ணா முதல்ல. அவன் தான் பில் தர போறான். புரிஞ்சதா? புரிஞ்சுது நல்லா புரிஞ்சுது. முதல்ல அங்க ரொம்ப சின்ன இட்லிக்கு 10 மார்க்கமாவே இருக்கானுங்க. இட்லி எவ்வளவு வேணா சாப்பிடு. சாப்பிடுற எல்லாருக்கும் சேர்த்து பில் நீ தான் கொடுக்க போற. என்னது? நீ இலைய சேர்த்து சாப்பிடுவல்ல? இங்கேயும் நான் தான் பலியாடா? இன்னைக்கு இல்ல மச்சான், என்னைக்குமே நீ தான் பலியாடு. அவனுக்கு அப்படி சொன்னா புரியாது. இல்ல மச்சான் எங்கேயுமே நீ தான் பலியாடு. இட்லி கேட்டல. நல்ல வேளை தண்ணி ஜக்க அந்த பக்கம் வச்சிடாதீங்க. மச்சான் என்ன போதுமா? இல்லடா இதான் முதல் ரவுண்டு. அண்ணா எங்களுக்குலாம் 2 இட்லி வேணா. இந்த பக்கத்துல இருக்காங்க பாரு. உங்களுக்கு மட்டும் ஒரு 10 பத்தாது பேசனோட கொட்டிருங்க. இருப்பா வெந்திட்டு இருக்கு. இட்லி உனக்கு போட்டியா சாப்பிட்றா. எல்லா இட்லியும் காலி பாத்தியா? போட்டு வச்சு ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. அண்ணா தோசை தருவாங்க. பரவாயில்ல தோசையே இருக்கா? எவ்வளோ ஆச்சு? 40 ரூபா ஆச்சு. எக்ஸ்ட்ரா 2 தோசை இருந்தா நல்லா இருக்கும். கிடைக்குமா? இல்லப்பா அதுதான் இருந்தது. அப்படியா? சரி நெக்ஸ்ட் வச்சா பார்த்துக்கலாம். மச்சான் பொங்கல் வேற இருக்குது மச்சான். பொங்கல்லாம் வாங்கி கொடுத்தா போற இடமெல்லாம் தூங்கிட்டே தான் இருப்பான் மச்சான். அண்ணா வெறும் ஒன்லி சாம்பார். எங்ககிட்ட அது மட்டும் நோ தான். சட்னி நோ இடியாப்பம். ஊத்துறேன்பா. போதும் இருக்குப்பா கொஞ்சம் தான் இருக்குப்பா. அண்ணா எனக்கு கொஞ்சமா ஊத்துங்க. ஊத்துறமா. சட்னி வேணா சாம்பார் எடுத்துட்டு வாங்க. அண்ணா அந்த பக்கெட்டே தூக்கி இங்க வச்சிட்டு போயிருங்க. நாங்க ஊத்தி சாப்பிட்டுக்கிறோம். அண்ணா அங்க கொஞ்சம் தோர்ப்பா ஊத்தி. ரைட்ண்ணா. எல்லாருக்கும் வந்துருச்சா? ஆரம்பிங்க. டேய் இருக்கிறத சாப்பிடேன்டா நீ ஒண்ணு. இந்தா. இதோட உனக்கு மட்டும் 22 இட்லி. அண்ணா சாம்பார் சரியில்லைண்ணா. கொஞ்சம் சட்னி ஊத்துங்க. எனக்கு சட்னி கொடுங்க. தோ வரேன். இவ பக்கத்துல உட்கார்ந்து சட்னி கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. டேய் இவ்வளவுதானா? நான் சீக்கிரம் சாப்பிட்டுருவேனே. பொறுமை. வேற என்ன வேணும் உனக்கு? அங்க இருக்கிறதெல்லாம் உனக்கு தான். ஐயோ அந்த சட்னி எனக்கு வேணாம்பா. நான் கொஞ்சம் ஊத்துனா. ஓகேப்பா. போதுண்ணா. சரிப்பா. அண்ணா எனக்கு ஊத்துங்க. இந்தாங்க. அண்ணா எனக்கு ஊத்துங்கண்ணா. இந்தப்பா. போதும். அடக்கடவுளிய சட்னியும் சரியில்லை. எப்படி சாப்பிட்றது? 30 ரூபாப்பா. ஐயாக்கு ஒரு 2 இட்லி சேர்த்து வாங்கிக்கோ. 40 ரூபா ஆச்சு. சட்னி ஒன்றும் சரியில்லை. முதல்ல மாஸ்டர் மாத்து. சரிண்ணா. சாம்பார் கொடுங்கண்ணே. இருப்பா ஆள் இல்லப்பா. நான் ஒருத்தன் தான்ப்பா இருக்கேன். தோ வரேன்பா. நோ இது கொஞ்சம் சாம்பார். தோ வரேன்பா. அண்ணா தோ ஒரு நிமிஷம். தோ இரு. இருப்பா. தண்ணி ஊத்துனா? இருப்பா தண்ணி முதல்ல ஊத்துங்கண்ணா. அட என்னப்பா? ஐயா என்னப்பா? தண்ணி ஊத்த சொல்றேன். அண்ணா தண்ணி ஊத்துங்கண்ணா. அண்ணா தவிச்ச வாய்க்கு தண்ணி ஊத்துங்கண்ணா. தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்க அங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு அப்படிதான் மாத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க முதல்ல தண்ணி எடுத்துட்டு வாங்கண்ணா. விக்குது. ஐயோ தண்ணி கேட்ட போஸ் பரவாயில்ல காலையில நல்லா சாப்பிட்டு தான் வந்தா. நீங்க எனக்கு சாம்பார் ஊத்துங்க வாங்க. இவங்க வேறயா? தண்ணி எடுத்து வைங்கண்ணா. இப்படி மொத்தமா கேட்டீங்கன்னா ஒரே வழிதான் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். காலைல யார் முகத்தை முடிச்சணும்? எனக்கு மட்டும் எல்லாம் இப்படியே நடக்குது. உங்களுக்குலாம் சட்னி சாம்பார் வேணும்? இருங்க எல்லாத்தையும் மொத்தமா கலக்கி எடுத்துட்டு வரேன். நல்லா சாப்பிடுங்கப்பா. இதோ ஊத்துறேன். எனக்கு இந்த வேலை தலையில ஊத்திக்கிட்டியானே. போறது இன்னும் கொஞ்ச தூரம் போலாம்ப்பா. வண்டியில தானே போறோம். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்ம ஆளே இல்லாத இடத்துல 2 பேரும் போயிட்டு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க பாப்போம்.
நம்ம ரெண்டே பேரும் இவ்வளவு பெரிய காட்டுல போயிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? இங்க பாருக்கண்ணா, முயற்சி பண்ணாம எதுவுமே கிடைக்காது. நீ பாட்டு போயிட்டே இரு. நான் சொல்றேன் உன்கிட்ட எங்க நிக்கணும்னு. இங்க பாரு, எல்லாம் எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை போக சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருப்பா, முயற்சி பண்ணாம எதுவுமே கிடைக்காது. அப்புறம் அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் காட்டுக்குள்ள முயற்சி பண்ணி தான் பல மருந்துகளே கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க முயற்சி பண்ண தயங்கினா நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குமா? எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு முயற்சி இருக்கு. நீ பாட்டுக்கு வண்டி ஓட்டுற வேலையை மட்டும் பாரு, மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். லெஃப்டா ரைட்டா? சரி, நிறுத்து கொஞ்சம். தம்பி, இது ஒரு அடர்ந்த காடு. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா வா, சரியா? இந்த பக்கம் தான் போகணும். எங்க? நேரா போக வேண்டியதான். போலாம். அப்புறம் காட்டுக்குன்னு ஒரு ஓசை இருக்கு. அந்த சத்தம் இருக்குல்ல, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எங்க சார் போறீங்க? சலிச்சுக்காத, வா. சார், ஐயோ, இது எங்க போய் முடிய போதோ? வெற்றில போய் முடியும். சார் சார் சார், ரோட்டு மேலே காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓரமா விட்டுட்டு சீக்கிரமா வா. சார் 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 சார், என்னட்டு போயிடாதீங்க சார். இங்கே இருங்க சார். போக மாட்டேன், இங்க தான் இருப்பா, வா. இந்த ஆளுகிட்ட ச்சே. என்ன இன்னும் ஆளை காணோம்? காரை விட போனானா விற்க போனானா? ஒருவேளை ஓடிட்டானோ? ஐயோ, இந்த பெரியவர் எங்க போனாருன்னு தெரியலையே. சார் சார், எங்க சார் போனீங்க? சார், ஐயோ, இவர் எங்க தான் போனாரு? எங்க அப்பா சொன்ன மாதிரியே சாஃப்ட்வேர் கம்பெனிக்கே போயிருக்கணும். இப்ப பார், இந்த மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. சயின்டிஸ்ட் ஆகணும், கீண்டிஸ்ட் ஆகணும்னு. சார், இங்க தான் இருக்கீங்களா? சார், உங்களை தேடி தேடி பாதி ஊர் போயிடுச்சு சார். ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன் சார். ஆமா, காரை நீ எங்க விட்டுட்டு வந்த? காட்டுல விட்டு வரையா, வீட்டுல விட்டு வரையா? இங்க தான் சார் விட்டேன். உங்ககிட்ட சொல்லிட்டு தான் சார் போனேன். நல்லா விட்ட, வா சீக்கிரம். தம்பி, உன்ன மாதிரி நான் இருந்திருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. ஆமா, இங்க வந்ததுக்கு நான் வராமலே இருந்திருக்கலாம். என்ன முணுமுணுப்பு? சலிக்காம வா. ஒரு ஆளுகிட்ட வந்து மாட்டிக்கணும். ச்சே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம நினைச்சத அடைய போறோம்ப்பா. இதேதான் சார் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருக்கண்ணா, இது பல நாடுகள் தேடுற விஷயம். ஹாய், அந்த இடம் சூப்பரா இருக்கு. போலாம். இங்கதான் மச்சான், நானும் என் ஆளும் இருப்போம். ஏய், நம்மளும் போலாமா? சீப்ப. முறுக்கே வாங்கி தர, நம்ம கூட்டு வந்துட்டீங்க. நான் மரலாம் ஏறல, நான் கீழே இருந்துக்கிறேன்டா சாமி. பார்த்து உட்காருங்கடா, ஏதாவது செம்ம ஜாலியா இருக்குல்ல? கொஞ்சம் தள்ளி உட்காந்தேன்னா நான் அப்படி வந்து உட்காரும்ல. ஏய், இங்க தங்கச்சி இருக்க. மச்சான், நல்ல காட்டு கூட்டு வந்த, செம்மையா இருக்குடா. டேய், இந்த மாதிரி வந்தா தானே நல்லா இருக்கும். போக போக பாரு எப்படி இருக்குன்னு. டேய், இடம் வேற பயங்கரமா இருக்கு. எங்கனாவது போய் மறைஞ்சிட போற. உன்னோட வா தம்பி, அடங்கு. பாத்து அவள இடம் இல்ல, அங்கே உட்காரு. டேய், இல்ல நான் வர அங்க. ஐயோ, எங்க அம்மா. உங்க அம்மா எனக்கு என்ன வேணும்? தள்ளுறா தடியா. அத்தை தானே. ரொம்ப வாயாயிடுச்சு, தள்ளுடா. ஏய், எங்கடி போற? ஏய் நில்லு, நானும் வரேன். பேசிட்டு வரேன். ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல. சிக்னல் கிடைக்கலடா. கிளம்பிட்டாங்களா? ரைட்டு, ஓகே, நாமளும் கிளம்ப வேண்டியதான். எங்க அம்மா வேற கால் பண்ணாங்க, லைனே கிடைக்கல. நல்ல இடத்துக்கு கூட்டு வந்தீங்க, போ. எப்படியாவது பேசிடணும். அச்சோ, சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்குது. அம்மா வேற திட்டும். அச்சோ, சிக்னலே கிடைக்கல. அந்த பக்கம் ஒரு மலை தெரியுது பாரு, அங்க போனா டவர் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் உங்க அம்மாட்ட பேசிக்கோ. போ, அப்படியே போ. கிடைச்சிருச்சு. எப்படி போ, இந்த பக்கமா போ. இந்த சைடு கூட நல்லா தான் இருக்கு.
அடடா சிக்னல் கிடச்சிச்சே. அச்சோ மறுபடியும் கட் ஆயிடுச்சு. சரியான இவளா இருக்காளே, ஃபோனுக்கு பிறந்திருப்பாளோ. ஃபோனில் பேசுகிறாலே தவிர நம்மகிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேங்க. அச்சோ அம்மா ஃபோனை பிக் பண்ணுங்க. ஹலோ அம்மா, எனக்கு தெரியும்மா. வந்துடுறேன் 6 மணிக்குள்ளாரவே வந்துடுறேம்மா. சரிம்மா, பாய்மா. யோ, அது மாமா கார் மாதிரி இல்ல? ஆமா சார், அவரு கார் மாதிரி தான் இருக்கு. அவர் என்ன பண்றாருங்க? எதனா ஆராய்ச்சிக்கு வந்திருப்பாரு. போன் பண்ணி பாருங்க. ஹலோ 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 மாமா, லைன் கிடைக்கல, டவர் இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஹலோ, சிக்னல் கிடைக்கல. வாங்க உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க சார், போய் பாப்போம். வயசான காலத்துல எங்க சொன்னா கேட்காரு. ஒரே ஆராய்ச்சின்னு காலத்தை வீணடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு இதெல்லாம் செட் ஆகாது எல்லாரும் சொல்லியாச்சு. காடு காடா சுத்தி நம்மளே அலைய விட்டுட்டு இருக்காரு. இதுக்குள்ள சிக்னல் வேற இல்ல, எங்க போயிருக்காரோ தெரியல. அதோ அந்த இடம் மறைவா இருக்கு, போயிட்டு வா. சீக்கிரம் வரணும். வரேன்டா. என்னடி பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? இப்ப நீ வரியா இல்ல நான் வரவா? வந்துட்டேன். போலாமா? இப்பதான்டா போயிட்டு வந்தேன். காமெடி பண்ணிட்டு இருக்கியா? சரி. போடா, நீ திரும்பி ஆரம்பிச்சிட்ட. ஒழுங்கா வாடா. நீ கொஞ்சம் தள்ளியே வா. டேய், உன்னை கொல்ல போறேன். ஹே, போடா. என்ன, நீ அடங்க மாட்டியா? முடியாது. நீ இருந்தா நான் எப்படி அடங்குவேன்? ஏய், ஆஹா, நீ சொன்ன கேட்க மாட்ட. ஏய் நில்லு. டேய், போனவங்க எங்கடா ஆளே காணோம். வரும்போது வரட்டும்டா, நான் ஊஞ்சல் ஆட போறேன்டா. முறுக்காது வாங்கிட்டு வந்திருக்கலாம். தள்ளுப்பா. அப்படி போய் விளையாடு. நான் இப்படி தான் விளையாடுவேன். போடா. நீ தள்ளி போ. இங்க போய் சொல்றேன்னா அங்க போய் விளையாடுங்கண்ணா. சும்மா இருப்பா. போடா. போய் மேல உட்காரலாம். சரி வாடி. உட்காரு. இப்போ அங்க போயிட்டான், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணு. நீ தள்ளிப்படா. டேய், தள்ளிப்படா தான்டா இருக்கேன். நீ என்ன அங்க வந்த? நீ வேணா அங்க போடா. ரெண்டு முறுக்கு வாங்கி தரேன்டா. ரெண்டு முறுக்கு வாங்கி தரேன்டா. விடுறா. வண்டி இங்க தான் இருக்கு, லைன் வேற கிடைக்கல. மனுஷன் எங்க இருக்காருன்னு தெரியலையே. போலீஸ்ரா. ஐயோ, போலீஸா? வாங்க ஓடிடலாம். ஐயோ, இதுக்குள்ள எப்படி போலீஸ் வந்துச்சு? ஐயோ, ஓடுறா. ஓ ஏட்டு, கான்ஸ்டபிள் அந்த பக்கம் பார்க்க சொன்னேன். அந்த ஆளையும் இன்னும் காணோம். என் மாமாவுக்கு இதே வேலையா போச்சியா. எப்ப பாரு ஆராய்ச்சி பண்றேன், அதை கண்டுபிடிக்கிறேன், இதை கண்டுபிடிக்கிறேன், இதே வேலையா போச்சியா. இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள அவரை எங்கேயா போய் தேடுறது? போனும் நாட் ரீச்சபிளா இருக்கு. அந்த பக்கமா? சரி வா போவோம். ஐயோ, வந்ததே தெரில. இவ்வளோ தூரமாக ஏறிட்டோம். பசங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஏய், சீக்கிரம் போ. ஏய் இரு, இறங்குறல, ரொம்ப அவசரப்படுற. இங்க பாரு, வழியே இல்லை. நானே வழியை தேடி தேடி போயிட்டு இருக்கேன். ஏய், உன் உடம்ப குறைக்கிறதுக்கு என்னையும் சேர்த்து மேலே ஏற்றிக்கியா? அங்க மட்டும் என்ன வாழுதான். வாடா புளி முட்டை. நீ எதுக்கு ஏன் பின்னாடி வந்த? ஏன் வரும்போதே சொல்ல வேண்டியதானே, இப்போ ஏன் சொல்ற? ஆமா, சொன்னா மட்டும் அப்படியே நின்னுடுவ பாரு. சும்மா வாடா. அப்பாடா, கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பார்த்து போ. அப்பாடா, நடக்கவே தடுமாற. இல்லை முள்ளு வேற. கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். ஏய், பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வா போலாம். ஐயோ, என்னால முடியாது, நான் ஏய், வரல. ஏந்திரு போலாம். ஏய் போ. சரி போ, வரேன். வா.
இந்த இடத்துல தானே இருந்த மாதிரி தெரியுது. வேற எங்கன்னா மாறி வந்துட்டோமா? ஒண்ணுமே புரியலையே. குமரா, இட்லி. ஸ்வாதி, என்னடா இங்க யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரியே இருக்கு. என்னடி எங்க இங்கேயும் ஒருத்தர் போனானே காணோம்? தெரியலையே. சுவி, சுகா, சுவி, எங்கேயுமே போய் தொலைஞ்சானுங்க? காணோம். ஏய், இந்த சைடு போய் பார்க்கலாமா? ஏய், அங்க இருந்தானே போந்தோம். இப்படி வேணா போய் அந்த பார்க்கலாம். வழியும் பார்த்துட்டு வந்துட்டோம். சரி வா, இப்படி போலாம். ஏய், எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே நானும் மாதிரி உங்களை தான் இருக்குடா. தேடிட்டு இருக்கேன். சரி ஒன்று பண்ணலாம். ஆ, நீ இப்படி போய் தேடு, நான் இப்படி போய் தேடுறேன். ரொம்ப தூரம் போயிடாத, ஒன்றை தேடுற மாதிரி வச்சிடாத என்ன? சரி. பார்த்து. டேய், வாடா. போலீஸ், வா போலாம், வா வா. வா. ஆடி. ஏன்னா நம்மள தடுக்க. டேய், நீங்க தான் இருக்கியா? ஓடாதடா, நில்றா. டேய், ஓடாதடா. டேய். அப்பவே சொன்னேன் நானு. யாராவது கேட்டிங்களா? இங்கலாம் வரவா நானு? இந்த பக்கம் ஷார்ட் ரூட் இருக்கு மாதிரி தெரியல. வாங்க அப்படியே போயிடுவோம். போலாம்டா. சரி வாங்க. வாங்க அப்படியே அந்த சைடு போய்டுவோம். முன்னாடி அப்படியே இந்த ரூட்ல போலாம். ச்சே, எந்த சைடு போறன்னு கூட பேசாம தெரியல. போடா. ஒரே குழப்பமா இருக்குடா. வாங்கடா. கிளம்பணும். சார், காலையில இருந்து ரொம்ப அலையுறீங்க சார். ஒரு 2 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலாம் சார். சரி சரி சலிச்சுக்காத, வா இப்படி நிக்கலாம். சரி, அந்த ரூட் மேப்ல எங்க காட்டுதுன்னு பாரு. ஒரு 2 நிமிஷம் உட்கார விட மாட்டீங்களே? இதுக்கு சுத்திட்டே இருந்திருக்கலாம். சார், நம்ம ரூட் இதோட கட் ஆகுதே சார். என்னது கட் ஆகுதா? ஒழுங்கா சார், நெட்வொர்க்கே இல்ல, எங்க சார் சர்ச் பண்றது? ஓஹோ, டவர் ரேஞ்ச் இல்லையா? அதான பார்த்தேன். சார், அங்க ஏதோ சவுண்ட் கேக்குதே சார். நமக்கு முன்னாடி யாராவது வந்துட்டாங்களோ? அங்க போய் என்னன்னு பாரு. இந்த காட்டுக்குள்ள யார் வந்திருப்பா? ஏய், சீக்கிரம் வாங்கப்பா. எப்படி போறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புதுசா சுத்திட்டு இருக்கானுங்க. ஏய், டேய், வாங்கடா. பயமா இருக்கு. டேய், யாரா அது? டேய், அங்க பாருடா. எல்ஐசி பில்டிங்ல 2 ஃப்ளோர் தனியா நிக்குது. ஆமாண்ணா, யாருண்ணா இவரு? ஆபீசர் கூப்பிடுறாரா? ஏய், உங்கள தான்டா, வாடா இங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சார், குட் மார்னிங் சார். சார், வணக்கம் சார். இங்க என்ன பண்றீங்க? சார், ஃப்ரெண்டுங்களா ஒண்ணா வந்தோம் சார். எங்க போனாங்க தெரியல சார். சார், உண்மைதான் சார். ஃப்ரெண்டை தான் சார் தேடி வந்தோம். இதுக்குள்ள யாரும் வரக்கூடாது, ஓடுங்க. ஐயோ, இந்த காட்டுல இருந்து எப்ப தான் தப்பிக்க போறோம்னு தெரியலையே. ஏய், வாடா வாடா வாடா, சீக்கிரம் வாடா. சரி, நான் இந்த பக்கம் போறேன். ஜெனி வந்தோன்னே அவளை கூட்டிட்டு இந்த பக்கமா வந்துரு, சரியா? சரி சரி. எங்க போறீங்க? தோப்பு தானே போலாமா? சரி இருங்க, நானும் வரேன். இங்க பாரு, ஜெனி வந்துச்சுன்னா பாதை தெரியாது. இங்க இருந்து கூட்டிட்டு வா போ. சரி சார், நீங்க போயிட்டே இருங்க, நான் வரேன். எங்கடா அவங்கள காணோம்? எல்லாம் உன்னாலதான். இந்த நேரத்துல அது வருது இது வருதுன்னு சொல்லி. ஏய், இப்ப அது ரொம்ப முக்கியமா? ஃபர்ஸ்ட் தேடுற வேலையை பார்க்கலாம். அதான் தேடிட்டு இருக்கேன், வா. எங்கடா அவங்கள இன்னும் காணோம்? இவ்வளோ நேரம் தேடிட்டு தானே இருக்கும். எங்க இருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு போலாமா? உட்காந்துட்டு போலாமே. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியும். தேடுற வேலையை பார்க்கலாம், வா. சரி போ. ஏய், வந்துடுறா. சார், நானே என் ஃப்ரெண்ட்ஸை காணோன்னு தேடிட்டு இருக்கேன். நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க சார். இங்க பாரு, சொல்றத கேளு, வந்துரு. நான் எந்த தப்பும் பண்ணல சார். வந்துடுறா. ஃப்ரெண்ட்ஸை தான் தேடிட்டு இருக்கேன். ஏய் ஏய், நில்றா. ஏய், என்னடா கூப்பிட கூட ஓடிட்டே இருக்கா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார். நானே என் ஃப்ரெண்ட்ஸை காணோன்னு தேடிட்டு இருக்கேன் சார். அப்புறம் எதுக்குடா என்ன பார்த்து ஓடுற? கூட வந்தவங்களா எங்க? நில்றா, நில்லு.
பாத்து சீக்கிரம் போடுப்பா. ஜோக்கர் என்ன 10 தானே? 10 தான். யார் நானும் ஆடணும்? நீங்க தான் ஆடணும். ரைட்டு. என்னையா ஜோக்கரே மாட்டல? ஜோக்கருக்கு எப்படி ஜோக்கர் மாட்டோம்? ஏய் அங்க பாரு. ஏய் மச்சான். ஏய் எந்திரடா. வாடா. கூடாது மாமா, புடி மாமா. யாரா நீ? சொல்லுங்கடா. காட்டுக்குள்ள ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்கீங்க. டேய் யான்டே வேலைய கட்டியா? டேய் நில்லுடா. டேய் ஓடாதீங்க, நில்லுங்க. டேய் நில்லுடா. வா சீக்கிரம் வா. என்னால ஓட முடியலடா. டேய் எங்கடா ஓடுற? இங்க போ பாக்குறேன். சீக்கிரம் போ. டேய் யான்டே வேலைய கட்டியா? என் கையில மாட்டா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அந்த பக்கம் போ. அந்த பக்கம். இதுக்கு மேல என்னால முடியாதுடா. சொல்லுமா. நான் வந்துட்டேன். ஓ தைல காடுகிட்ட வந்துட்டியா? ஆமா சார். எங்க காணுமே? இங்க தான் சார் இருக்கேன். நான் உன்னை பார்த்துட்டேன். இங்க நிக்கிறேன் பாரு. சார் இங்க ஒரு தோப்பு தெரியுதே, அங்கேயா சார்? அதே தோப்பு தாமா. வா வா வா. அப்படியே நேரா வாமா. ஹலோ சார். என்னம்மா இவ்வளவு நேரம்? ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு சார். ரெக்கார்ட்ஸ் எங்க? அங்க இருக்கு சார். சரி வா போலாம். ஓகே சார். ஏய் இப்படியே வாங்க, மெதுவா வாங்க. சர்ரா.
பார்த்து பார்த்து. டேய் டேய், இங்கிருந்து எப்படா போறது? அதோ அங்க வழி தெரிஞ்சு ஆமா, அந்த சைடு போயிடலாம்டா. ஆமா ஆமா அங்க ஒரு வழி தெரியுது. வாங்க போலாம். போய் இடத்த பார்த்துட்டு வந்து சொல்றேன். சொன்னா கேட்க மாட்டான். சரி போ. டேய் ஷூ எங்க வைப்போம்? மா இங்கே இருமா, எங்க போயிடாத. டேய் என்னடா இது, கால் உள்ள போகுது. ஒண்ணாகுதுடா வாடா. டேய் இந்த பாதை எங்க தான்டா போகுது? பாதை வந்துட்டடா. வாடா சீக்கிரமா போயிடலாம். பயமா இருக்குடா, நான் வரல. நீ வேணா போ, நான் வரல. இல்ல இல்ல, நான் வேணா சுவி கூட வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வா. சுவி வேற அங்க தனியா இருக்காடா. நான் தான் அப்பவே சொன்னல சுத்தி போகாதீங்கன்னு, நீங்க தான் போனீங்க. அதுக்கு இல்லமா, இந்த பக்கமா போனா சீக்கிரமா போயிடலாம்னு நினைச்சோம். எங்க போனாங்கன்னே தெரியல. அதுக்கு நான் எங்க அம்மா கூட கோயிலுக்கு போயிருப்பேன். வெயில இப்படி சுத்த விட்டுட்டாங்க. நான் கூட தான்மா வேலைக்கு போயிருந்தா ஓவர் டைம் பார்த்து 2 முறுக்காது சாப்பிட்டுருப்பேன். டிவியில் நல்ல படம் பார்த்து சந்தோஷமா தான் இருந்திருப்பேன். இப்போ இவனு கூட சேர்ந்து அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ அது உனக்கு முக்கியமா? அப்போ டேய் அவங்க முதல்ல தேடுவோம்டா. டேய் அவங்கள போய் எங்க தேடுறது? வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலான்னா எந்த வழியில போறது? ஆமால, அது எந்த வழி கிடைக்குதோ போலாம். வாங்க. சரி போலாம் போ வாங்க. போ. அலைஞ்சு அலைஞ்சு ஒரே டயர்டா போச்சு. இங்க பாரு, இந்த மாதிரி வேக்கன்ட் லேண்ட்ல தான் அது இறங்க பார்க்கும். ஒருவேளை வந்திருக்கலாம். என்ன சார் எவ்வளவு நேரம் தேடுறோம், இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சுத்தி ஃபுல்லா காடா இருக்கு. இருமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா லேப்டாப் எங்க இருக்கு சார்? நீ போய் லேப்டாப் எடுத்துட்டு வா. நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார் அங்க ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பாரு. ஓகே சார். எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியலடா. எங்கடா போய் தேடுறது நம்ம? ச்சே. ஏய் இங்க வாங்க. எப்படி போறதுன்னு இந்த அக்கா கிட்ட கேட்டுக்கலாமா? சரி கேட்கலாம் வாங்க. யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? காட்டுக்குள்ள வந்த மேடம், எங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் தொலைச்சிட்டோம். அதான் அப்படியே தேடி வந்துட்டு இருக்கோம் மேடம். சார் இங்க யாரோ 3 பசங்க சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வாமா. ஓகே சார் வாங்க. இவங்க யாரா மாப்ள காட்டுக்குள்ள திடீராங்க? அவங்க பின்னாடியே போய் அப்படியே வெளியே போயிடலாம். டேய் இவங்கிட்ட வழி கேள்றா, வீட்டுக்கு போயிடலாம். கேப் கொடுமா. இந்தாங்க சார். யாரும் அந்த பசங்க? தெரியல சார், அங்க சுத்திட்டு இருந்தாங்க. யாரா நீங்க? சார் இல்லை சார், நாங்கள் உள்ளே வந்தோம் சார். என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் காணாமல் போயிட்டாங்க சார், அதான் தேடிட்டு வந்தோம் சார். ஃப்ரெண்டுங்கிற யார் அந்த பொண்ணு? சார் தங்கச்சி சார். என்னம்மா அவன் சொல்றது உண்மைதானா? ஆமா சார், எல்லாரும் ஒன்னா தான் வந்தோம். இப்போ எல்லாரும் வழி மாறி போயிட்டோம் சார். எங்க இருந்து வரீங்க? சார் இங்க பக்கத்து ஊர்ல இருந்தா சார். சரி அனுப்பிச்சு விடுமா. ஓகே சார், நீங்க போங்க. சார் ஒரு ஐடியா. நாம இருக்கிறதே 2 பேரு, ஏன் நம்ம அந்த 3 பசங்களை யூஸ் பண்ணிக்க கூடாது? பரவாயில்லையே, உனக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்து. கூப்பிடு அவங்கள. ஹே பசங்களா இங்க வாங்க. ஐயோ எதுக்குடா நம்மள கூப்பிடுறாங்க? இங்க வாங்க. டேய் எனக்கு முறுக்கு கொடுக்கிறதுக்கு தான கூப்பிடுறாங்க. டேய் முறுக்கு வாங்கி தருவாங்க வா. அக்கா எங்க அண்ணங்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சா? நான் சொல்றேன் உனக்கு ரூட். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு வேலை செய்யணும். என்னக்கா செய்யணும்? நான் சொல்றேன். மேடம் அப்பனா எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சிருவாங்கல்ல? நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். டேய் வாங்கடா நம்ம போய் பார்க்கலாம்டா. சரிடா. ஏப்பா இந்த கல்லடி போடு. லேப்டாப் எங்கம்மா? அங்க இருக்கு சார், நான் போய் கொண்டு வரேன். போ சீக்கிரம் எடுத்து வா. டேய் உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? இருக்கு சார். ஃபோனை கொடு. எதுக்கு சார்? ஒரு ஃபோன் பண்ணணும், குடுறா. இந்தாங்க சார். தம்பி உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? இருக்கு சார். கொடு. எதுக்கு சார் என் ஃபோன்? உன் ஃப்ரெண்டுங்க வேணுமா வேண்டாமா? வேணும் சார். அப்போ கொடு. இந்தாங்க சார். மச்சான்
எனக்கு என்னமோ இவங்க மேலே சந்தேகமாக இருக்குடா. அவசரப்பட்டு ஃபோனை கொடுத்துட்டோமோ? எனக்கும் டவுட்டாக தாண்டா இருக்கு. அவங்கள பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. அந்த அக்கா வேற ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நம்ம அண்ணனை வேற கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏய் நீ சின்ன பொண்ணு, பேசாம இரு. மச்சான் என்ன மச்சான் பண்ணலாம்? எனக்கே ஒன்றும் புரியலடா. இரு, ஏதாவது ஐடியா பண்ணலாம். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க ஏதோ கண்டுபிடிச்சு தர சொன்னாங்கல்ல, அதை கண்டுபிடிச்சு தந்ததும் நம்ம அண்ணன் போன ரூட்டை காட்டுவாங்க. நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி பார்க்கலாம். டேய் அதோ வராங்கடா. இந்தாங்க சார் லேப்டாப். குடுமா. யார்து சார் இந்த ஃபோனு? பசங்களோடதுமா. ஓகே சார். இங்க வாங்க பசங்களா. இதுதான் நாம இப்ப தேட போறோம். இதை கண்டுபிடிக்க தான் நீங்க ஹெல்ப் பண்ணோம். என்ன மேடம் இது? பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. ஸ்லிப்பில் நின்று கொண்டிருந்த நான் எந்த ஒரு கேட்சையும் விட்டுவிடாமல் பிடித்துவிட வேண்டும் என்று விரும்பினேன். ஏனென்றால் அது எனது அணியின் வெற்றியை முழுமையாக பாதிக்கும். புகையிலையை புகைப்பது மற்றும் அதை மெல்லுவதன் மூலம் உங்கள் வாழ்வை அழிக்கும் வகையில் நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை சிதறடிக்காதீர்கள். துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். மேடம் இதோட பேர் என்ன மேடம்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதை தான் தேடணும். ஒழுங்கா தேடி கொடுங்க. அக்கா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேமா, இந்த தடி பசங்களை கூட்டிட்டு போ. வாங்கண்ணா. என்னடா இவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கொடுங்க சார், நம்மளே போலாம். டேய் இவங்க தேடும் போது நம்ம பசங்களும் சேர்த்து தேடிடலாம்டா. எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. சரி, இந்த பக்கமா போய் பார்க்கலாம். டேய் அங்க பாருடா. வா 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 வா. என்னண்ணா அண்ணாவை துரத்திட்டு போறாங்க? ஏய் சத்தம் போடாத, நாம மாட்டிக்க போறோம். அதுக்காக ஃப்ரெண்டை விட்டுற முடியுமா? சரி வாங்கண்ணா போய் பார்க்கலாம். ஏய் சத்தம் போடாம வாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். என்னண்ணா செந்தில் அண்ணனையும் காணோம், குமரன் அண்ணியும் யாரை துரத்திட்டு போறாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஏய் நீ வேறம்மா, சத்தம் போடாதம்மா, நம்ம மாட்டிக்க போறோம். டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நம்ம அந்த பக்கமா போயிடலாமாடா? டேய் இந்த பக்கம் போயிடலாம், போங்க. சரிண்ணா. டேய் சுரேஷ், இந்த பக்கமா போடா, நான் வந்துடுறேன்டா. டேய் வேணாடா, நம்ம எல்லாரும் போலாம். டேய் அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலடா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. நீங்க அண்ணா ரெண்டு பேரும் போங்க. வேண்டாண்ணா, நீங்க ரொம்ப தூரம் போயிட்டா எங்களால கண்டுபிடிக்க முடியாதுண்ணா. நான் வேற எங்கேயும் போல, இங்க நின்று தான் பார்த்துட்டு இருப்பேன். நான் யாருக்கிட்டையும் படல. நீங்க டேய் சொன்னா கேளு, அப்புறம் போயிட்டு அப்புறம் எங்களை தேட வைக்காத. சரிடா, அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலடா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. நீங்க போங்கடா. ஏற்கனவே அவங்கள காணோம்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். உங்களையும் காணோம்னு தேட விட்டுறாதீங்கண்ணா. அம்மா எனக்கு தெரியுமா, முதல்ல நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. டேய் நான் சொல்றேன்ல, கிளம்புங்க. நீ கூட்டு போகல, போடா கிளம்புங்க. சொன்னா கேட்க மாட்டான். சரிங்கண்ணா, ரொம்ப தூரம் சரிம்மா போகாதீங்கண்ணா. நீங்க போங்கம்மா, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வாடா. ரெண்டு பேரும் பார்த்து போங்க. சார் சார் யாருன்னே தெரியல, ஒரு நிமிஷம் சார். சுத்திட்டு இருக்கானுங்க. சார் இந்த பக்கம் பசங்க யாராவது போறது பாத்தீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸுங்களை காணோம் சார். நீ யாருப்பா? நாங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரெக்கிங் வந்தோம் சார். எல்லாருமே காட்டுக்குள்ள பிரிஞ்சு போயிட்டோம் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அப்படியா? சார் பேர் என்ன? அவன் பேரு செந்தில் சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் அவ்வளோ க்ளோஸாப்பா? ஆமா சார், ரொம்ப க்ளோஸ் சார். அப்படியா? ஓகே, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸோ? சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு சார் நாங்கள் 2 பேரும். ஆஹா, அவனை வேற காணும் சார். இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். இப்படி வாப்பா, இப்படி வா, இப்படி வா. உன் பேர் என்ன? சார்
என் பேர் குமரன் சார். அந்த சார் பேர் என்ன? சார் என் ஃப்ரெண்டு பேர் செந்தில் சார். நீங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா? நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் சார். திக் ஃப்ரெண்ட்ஸ்னா எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு? சார் நாங்கள் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஒன்றா படிக்கிறோம் சார். எப்படி ரன்னிங்லாம் நல்லா ஓடுவாரா? சார் அவன் தான் சார் ஸ்கூலு காலேஜெல்லாம் ரன்னிங் ரேஸ்லேயே ஃபஸ்ட்டு. அதான் பார்த்தனே, செம்ம ரன்னிங்கு. சார் என் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான் சார்? பார்த்தீங்களா சார் நீங்கள் அவனை? பார்த்தேன் அப்படிதான் போயிருக்காரு. எங்கே சார் பார்த்தீங்க என் ஃப்ரெண்டை? இருப்பா இருங்க செல்லம் இரு. வருவார் இதோ இப்படிதான் போயிருக்காரு. வருவார் இரு. சார் என்ன சார் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டீங்களா? ஒரு மாதிரியா இல்லப்பா, இரு வெயிட் பண்ணு, இதோ உன் ஃப்ரெண்டு வருவாரு. சார் நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன் சார். நில்லுப்பா நில்லு. ஏன்டா டேய் நில்றா டேய். சார் டேய் சார் வாடா சார். இங்க வாடா. ஏய் சார் வாடா. என்ன 2 பேரும் ஆட்டம் காட்டுறீங்களா? ஃப்ரெண்ட் இங்க இருக்காங்க கேட்டா நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. ஏய் கைய குடுறா. இங்க வா சார். எந்திரி. என்ன சார் பேசும்போது அடிக்கிறீங்க? சரி இருடா. இங்க வாங்க. எங்க இருந்து வந்திருக்க? யார் அவ? எது காட்டுக்குள்ள வந்தீங்க? சார் என்ன விடுங்க சார், நான் போறேன். டேய் டென்ஷன் ஆகாதடா. இங்க வாடா. இருடா. சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். என்னடா ஒரே டயலாக மாத்தி பேசுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள பேசி வச்சிட்டு வந்தீங்களோ? இங்க பாருங்க சார், உண்மை என்னன்னு சொல்றேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காட்டு. அப்படியே சார் நான் சொல்றத முதல்ல கேளுங்க சார். நீங்க நினைக்கல வா உள்ள போ. இப்போ சொல்லு. ஏய் என்னடா துள்ளினே இருக்க? சார் கை வைக்காதீங்க சார். சார் ஏய் என்னடா துள்ற? ஏய் சார் கொசு மாதிரி இதுன்னு ரொம்ப துள்ற. யோ ஏய் துள்ளான்னு வச்சுக்க, அப்புறம் ரொம்ப துன்பப்படுவ. ஏய் அடங்குறியா? மேல எல்லாம் கை ஏய் நில்லு. யோ கை. ஏய் இருடா மச்சான். ஏய் இருடா. ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரிஞ்சது நீ. ஹலோ யோ விடியா. யோ எங்க இருக்கீங்க? விடியா. இல்ல இங்க ஒருத்த மட்டும் மாட்டிருக்கான். உள்ள ஒரு 2 பேர் இருக்கானுங்க. ஏய் நில்றா. யோ ஏய் டேய் மச்சான் ஒழுங்கா யோ ஓட்டனா சொல்றல மச்சான். ஏய் யாரா நீ? ஏய் மச்சான் ஓடுறா. ஏய் இல்லடா சீக்கிரம் வாடா. எங்க போனானுங்க? ஹலோ சொல்லுப்பா. சார் எங்க இருக்கீங்க? நான் ஸ்பாட்ல தான் இருக்கேன். அம்மா நீங்க இருக்க? சார் நான் இங்க பக்கத்துல இருக்க தைலங்காட்டுல இருக்கேன் சார். தைலங்காடா? அங்க எதுக்கு போன? சார் இங்க இந்த காட்டுக்குள்ள 4 பசங்க வந்து சுத்திட்டு இருக்காங்க சார். பசங்களா? நீங்க கொஞ்சம் இமிடியேட்டா வந்தா நல்லா இருக்கும் சார். அவங்க மேல உனக்கு சந்தேகம் இருக்கா? கண்டிப்பா எனக்கு அவங்க மேல தான் சார் டவுட். எனக்கு பின்னாடி ஒரு காடு இருக்கு, அதுவா? பின்னாடி அதுக்குள்ள தான் சார் சுத்துறாங்க. சரி வர. ஓகே சார். அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சேன்டா சாமி. இதுக்கு மேலே ஓட முடியாதுடா, கொஞ்சம் நடக்கும். வா. என்னடா டேய் தேவையில்லாம இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். வந்துட்டா டேய், ஓடி வாடா ஓடி வாடா இருக்கண்டா. அவ்வளவு பெரிய ஆளா? வாடா என்கிட்டயே வா. என்கிட்டயே வா காட்டுறேன். வாடா. டேய் செந்தில் நில்லுடா. டேய் வாடா. எங்கடா போயிருந்தீங்க? டேய் குமரனை அழுவாம சொல்றா. என்னடா ஆச்சு? குமரனை நெட்டையும் துரத்திட்டு போறான்டா. எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் தான்டா. எங்க போ? சுபியும் சுரேஷும் அந்த பக்கம் இருக்காங்கடா. ஆமாடா. குமரனோட வரேன், நீ அங்க போய் இருப்போ. டேய் பயமா இருக்குடா. பயப்படாதடா, அவங்களோட போயிரா. நான் வரேன்டா. வாடா ஓடியோ. வாடா மச்சான். டேய் குமரா. டேய் மச்சான். டேய் ஃப்ரெண்டா.
வா ஏய் ஏய் டேய் வாடா ஏய் நில்லுடா வாடா ஏய் நில்லுடா மாட்னிங்க ஏய் வாடா டேய் வா 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 ஏய் ஏய் நம்ம 2 பேரும் அவனை சமாளிச்சிடலாம்டா. பாத்துடலாம். ஏய் ஏய் என்னையா அடிக்கிற? ஏய் யாரு? கையை விடு. யாரு நீ? யாரு? முடிய விடுடா. விடுடா. வாடி. கையை விடுடா. யாரா நீ? வா. என்னடா பண்ற? பாத்துங்க. ஏய் நில்லு. கையை விடுடா. உனக்கு இங்க வரது இவ்வளவு நேரமா? தேடிட்டே வந்துட்டு இருந்தேன். சார் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ போ நான் வரேன். கையை விட சொல்லுங்க. யாரு அந்த பொண்ணு? கையை விடுடா. இவ கூட வந்தவனுங்க என்னைய அடிச்சிட்டானுங்க. விட போறியா இல்லையா? என்னடா சொல்ற? சரி சரி நீ போ நான் பின்னாடியே வரேன் போ. உன் பேர் என்ன? வா. என்ன? ஏய் இது ரொம்ப முக்கியம் நீ போ. அக்கா அக்கா டேய் நீ சீக்கிரம் வாடா. தோ இங்க கட்டி போட்டு வந்தறேன் நீ போ. ஐயோ போலீஸ். எங்க சுத்திட்டு இருந்தானுங்க. மாட்டியா ஓட்டமா கட்டுற ஓட்டம். வாடா உனக்கு இருக்கு. வா வா. உடம்புல கொழுப்பு ஜாஸ்தி ஓட வைக்கிற. வாடா ஒன்ன வச்சே அவங்களை பிடிக்கிறேன். கூப்பிட்டா ஓடுவ நிக்க மாட்டேன். ஒன்ன நான் விடணும். என்ன தப்பு பண்ணாத ஏன்டா ஓடுற என்ன பார்த்து? வாய் மூடுறா. சார் எங்க நம்புங்க சார் ப்ளீஸ் சார். சார் பாருமா அந்த மரத்துல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. ஆமா சார் அதோட சிம்டம்ஸ்லாம் தெரியுது சார். வா என்னன்னு பாப்போம். ஆஹா இங்கதான் வந்துட்டு போயிருக்கு. இங்க பாரு அது உட்கார்ந்ததுக்கான அடையாளம் தெரியுது. ஆமா சார் இங்கெல்லாம் கூட தெரியுது சார். அது உட்கார்ந்ததுக்கான அடையாளம்லாம் இருக்கு சார். பரவாயில்லம்மா ஒரு வழியா நெருங்கிட்டோம். நாம நினைச்சு நடக்க போகுது. அக்கா நம்ம அதுகிட்ட நெருங்கிட்டோம்னு தோணுதுக்கா. கண்டிப்பா அது இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கு. கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிருவோம்க்கா. என்னடாச்சு? டேய் மச்சி யாரா? டேய் சொல்றா யாரு? சொல்லு. வாங்கடா வாங்க. 2 பேரும் ஒண்ணா மாட்டீங்களா? டேய் ஒருத்தனை வச்சு ஒருத்தனை பிடிச்சனா எவ்வளவு ஓட்டம் காமிச்சீங்க. மாட்டீங்களா? இல்லங்கடா. டேய் மச்சி வாடா. ஓய் வாடா வாடா. காட்டுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? என்ன மாரி இந்த காட்டுக்குள்ள எங்க போயிட முடியும்? கண்டிப்பா பிடிச்சே தீர்வேன். சட்டை போட்டுக்கிட மாமா. தேங்க்ஸ் ராமச்சி. எப்படியோ தப்பிச்சாச்சு. போலீஸ்காரனை காணோம். இங்கே பாரு ஒன்றா போய் தேடினா வேலைக்கு ஆகுது. தனித்தனியாக போய் தேடினா வேலைக்கு ஆகும். நான் சொல்கிறது கேளு. இங்கே பாரு அந்த மரம் தான் ஸ்பாட்டு. பார்த்துக்க. சரி நம்ம பசங்களை எப்படியாவது அங்கே இட்டுன்னு வந்துரு. உன் கண்ணில் மாற்றவங்களும் நீ கூட்டணும். என் கண்ணில் மாற்றவங்களும் நான் கூட்டு வந்தோம். வந்த உடனே எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும். ஆடிக்காரன் வேறு சுற்றிட்டு இருக்கான். கேர்ஃபுல் மச்சி. எப்படியாவது தப்பிச்சிடணும் மச்சி. பார்த்து நம்ம 2 பேரும் தனித்தனியாக போனால் தான் வேலைக்கு ஆகும். ஓகேவா?
கரெக்டாக பார்த்துக்க, ஸ்பாட் அதுதான், மறந்துடாத. நீ இப்படி போ, நான் இப்படி போய் தேடுறேன். ஓகே மாமா. டன். பார்த்து போங்க சார். ஓகே, நீ பார்த்து வாமா. இங்க பேஷிப் இறங்க பார்த்துருக்கு, அதான் இந்த பாதிப்பு. அப்படியா சார்? பட் இறங்க முடியல. அதுக்கான அடையாளம் தான் இது எல்லாமே. ஓ சார், பின்னாடி ஒரு கார்டு இருக்கு சார். ஒருவேளை இங்க இறங்க முடியலன்னு அங்க போயிருக்கலாம். சரி வா போய் பார்க்கலாம். வாங்க. ம். அம்மா, பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா? போகும்போது அவங்கள பார்த்துட்டு போயிடலாம் சார். என்னடா உங்களுக்கு அதை ஏதாவது தெரிஞ்சதா? ஆமாண்ணா, இங்க ஒண்ணுமே தெரியலண்ணா. மச்சான், நீ தான் சொல்லியிருந்தல்ல பார்க்கணும்னு சொல்லி, போய் பாரு போ. இந்த நேரத்தில் பசங்களையாவது தேடி இருக்கலாம். தெரியாத ஒன்று தேடி நேரத்தை வேற வீணாக்கிட்டோம். நான் என்னன்னா பண்றது? அவங்க தானே அண்ணனை தேடி கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னாங்க, அதனால தானே ஹெல்ப் பண்ணோம். சரி, சீக்கிரமா தேடுவோம். சரி போங்கண்ணா, நீங்க இந்த பக்கம் போங்க, நான் அந்த பக்கம் போறேன். டேய், தேடுறேன்னு எங்கேயாவது தொலைஞ்சிடாத. நீங்க போயிடாதீங்க, இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். ஆமா சார், அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கு சார். நம்மளோட இன்னொரு டீம் எங்க போனாங்கன்னே தெரியலையே சார். அவங்கள பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையே. நல்லா தேடி பாருமா. சார், நம்ம வேணா ஒன்று பண்ணலாம். லேபுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லலாம் சார். மேபி அவங்க பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். சார் சார் பார்த்து 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 சார், கொஞ்சம் கை கொடுங்க. என்ன சார், பார்த்து இறங்கக்கூடாதா? போயிருக்கலாம்ல சார். எதிர்பார்க்கலாமா? சரி வாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடலாம். பார்த்து. வெயிட் சார். சார் பார்த்துங்க, பள்ளமாக இருக்க மாட்டேங்குது. ஓ, ரொம்ப பள்ளமாக இருக்க மாட்டேங்குது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை போங்க. பொறுமை. சார், இங்கே வந்துட்டு போன மாதிரி தெரியுது இல்லையா? எஸ், லைட்ஷிப் இறங்க ட்ரை பண்ணுறீங்க, பட் இறங்கல. ஆமா, நம்ம எங்கேருந்து டைத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட லேபுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் மூவ். எஸ், ரைட், வாங்க போகலாம். பார்த்து பத்திரமா வாங்க. சார், அங்கே இருக்கீங்களா? அந்த வரேன். சார், அங்கே பாருங்க, ஸ்கை ஒரு மாதிரி இல்லை? அங்கெல்லாம் இல்லைங்க, இந்த பக்கம் தான் இறங்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சொல்றது வாஸ்தவம் தான். அதை விட அப்படியே பாருங்க, இங்கே பாருங்க. அங்கே வராதுங்க, அதை விட இங்கே பாருங்க. இந்த பக்கமா? ஆமா, அங்கதான். வாங்க அந்த பக்கமா போலாம். ஐ திங்க் அவங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்க வந்திருந்தாங்கன்னு தான் தெரியல. வாங்க தேடுவோம். என்னம்மா, ஏதோ கண்டுபிடிச்சியா? அக்கா, அது மேல இருக்குமா கீழே இருக்குமாக்கா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒழுங்கா நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். மேடம், உங்க பொருளை நீங்க தேடிக்கிங்க. எங்க ஃப்ரெண்ட் எங்களுக்கு தேட தெரியும். வாடா மச்சான் போலாம். மச்சான், போன் இவர்கிட்ட இருக்கு, எப்படா போறது? தம்பி, தேடி கொடுக்காம யாரும் இங்க இருந்து போக முடியாது. என்ன புரிஞ்சுதா? அக்கா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா. நம்ம தேடுறது கிடைக்குமா? தேடுவோம், நம்ம தேடி தான் பார்ப்போமே, கண்டிப்பா கிடைச்சிடும். அது இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். நம்ம வேணா அந்த பக்கம் போய் பார்க்கலாமாக்கா? சரி, இந்த பக்கம் நீ போ, அந்த பக்கம் நான் போறேன். எங்க போயிடாத. என்னை விட்டுட்டு எங்கேயும் கண்டிப்பா இங்கே வந்து நில்லுமா. அக்கா, என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டீங்களே? கவலைப்படாதம்மா, இங்கே தான் இருப்பேன் நானு. என்னம்மா, டைம் என்ன ஆகுது? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சார், இங்கே தான் அது எங்கேயோ இருக்கு சார். சிம்டம்ஸ்லாம் தெரியுது சார். அது இங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா, அதனாலதான் உன்னை பார்க்க சொன்னேன். ஆமா சார்.
சரி மத்த பசங்களா எங்க? அங்க இருக்காங்க சார். சரி போய் தேடி பாரு. இவங்கள வச்சு நான் படுற அவசருக்கு பெரிய அவஸ்தையா இருக்கு. என்னம்மா கண்டுபிடிச்சியா? தேடிட்டு இருக்கேன் சார். என்னத்த தேடின? ஆமா கூட வந்தவங்க எங்க? அந்த பக்கம் இருக்காங்க சார். சரி போய் தேடு. ஏமா இப்படி கத்துற? கூப்பிட தானே சார் செஞ்சேன். என்ன யாரோ ஃபாலோ பண்றாங்கம்மா. அதான் பயந்துட்டேன். ஃபாலோ பண்றாங்களா? சார் நில்லுங்க, நானும் வரேன். செந்தில்! சிவா! சிவா! குமரா! 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 எங்கடா இந்த காட்டுக்குள்ள என்ன தனியா விட்டுட்டு போன? எங்க போன? அதெல்லாம் பேச டைம் இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். பாத்து வா. எந்திரி. என்னாச்சு? ஒண்ணும் இல்லைல்ல? பாத்து பாத்து வா. பாத்து. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. பாத்து வா. உட்காரு உட்காரு. இங்கயா? இங்க வலிக்குதா? இப்போ ஓகே. இங்கயா? வலிக்குதா? வலிக்குது. சரி முடியல. நில்லு நில்லு, ஒன்றும் ஆகாது. இல்லை நான் தூக்கிக்கிறேன். எனக்கு என்னமோ அங்கதான் இருக்கிற மாதிரி தோணுது. நானே நடந்து வரேன். ஏய் அங்க பாருடா குமரன்டா. டேய் டேய் குமரா, எங்கடா போயிருந்தீங்க? நீங்க எங்கடா போனீங்க? நீங்களே எங்க போய் தொலைஞ்சீங்க? நாங்களே பல பிரச்சனையை தாண்டி வந்திருக்கோம். ஆமா ஸ்வாதி எங்க? ஸ்வாதி மீட் பண்ண இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஓஹோ. ஆமா அபிய பாத்தியா? அபியா? அவங்களையும் காணோம். அப்ப எங்க அண்ணா? டேய் செந்தில் எங்கடா? காணோம்டா மச்சான் அவனை. நீ என்ன விளையாடுறியா? நீங்க இந்த பக்கமா போயிட்டீங்க, இவங்க இந்த பக்கமா போயிட்டாங்க. நாங்க போலீஸ்க்கு பயந்து இந்த ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். யாரு வராரு பாரு. சொன்னாரு. ஏன்பா யாருப்பா நீ? சார் இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். காட்டில் ட்ரெக்கிங் வந்தோம் சார். இவ்வளவு நேரம் எங்க போன? சார் இன்னொரு ஃப்ரெண்டை காணோம் சார். தேடுறதுக்காக போனோம் சார். ஓ அவன் உன் ஃப்ரெண்ட் தானா? அவனை பாத்தீங்களா? பார்த்தனே. எங்க இருக்கான் அவன்? இந்த பசங்கள மாதிரி உன் ஃப்ரெண்டு எங்கன்னு தெரியணும்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. இந்த பசங்க தேடிட்டு இருக்கிற மாதிரி அவங்களோட சேர்ந்து நீயும் தேடணும். நான் செந்தில் அண்ணா வேணும்னா. சரி என்னது அது? எப்படி இருக்கும்? வாங்க நான் காமிக்கிறேன். போலாம் மேடம். வாங்க. மச்சான் என்னடா அது? என்னடா தேட சொல்றாங்க? மேடம் அவ்வளோ பெரிய உருவம் இந்த காட்டுல இருக்குமா? டவுட்டா தான் இருக்கு, பட் அது வந்ததுக்கான தடயம் இருக்கு. ஒருவேளை இங்க வரலனா எப்படியும் அது பக்கத்து காட்டுக்கு வந்ததுக்கான தடயம் இருக்கு. புரியுதா? அது கண்டிப்பா இங்க வந்திருக்கணும். என்னது? இப்ப அந்த காட்டுக்கு போகணுமா? கண்டிப்பா மச்சான் நம்ம வீட்டுக்கு போன மாதிரி தான். அப்ப விளங்கிடும். வாங்க ஃபர்ஸ்ட் போய் தேடுற வேலையை பார்க்கலாம். ஐயோ ஏற்கனவே பிரச்சனை, இதுல இது வேறையா? ஏய் நீ முன்னாடி போ. ஆ. அம்மா
பாத்தேருமா. டேய் மச்சான், இந்த மலையை தாண்டிட்டா அந்த இடம் வந்துரும்டா. போ. பாத்துமா, பொறுமையா வா. வலி கிளிக்கி விழுந்துட போற. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. வாமா. பாத்து பாத்து வாமா. பாத்து கை கொடு. வா பாத்து. பாத்து கவனம். அப்பா கை பாத்து. டேய் இந்த பக்கம் போவேனா, அந்த பக்கமாக போகலாம் வாங்க. டேய் முள்ளா இருக்கு, பார்த்து வாங்க. என்னடா ரூட் இது, போய்கிட்டே இருக்கு. எங்கே போகிறானுங்கன்னே தெரில. வாவான்னு போய்கிட்டே இருக்கானுங்க. நான் ஃபர்ஸ்ட் போங்கண்ணா. அப்பாட, மேலே போடணும்னு முறுக்கு கடை இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் தண்ணி இருக்கான்னு பாருங்கண்ணா. இவனோட பெரிய இம்சியா இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்த்து மெதுவா வா, வலிக்கிற போது. அப்பா பக்கத்துல ஏதோ ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரியே இருக்கே. வெளியே போற வழியை போடுற ஃபர்ஸ்ட். ஏய் ரொம்ப டயர்டா இருக்குடி. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா? உன் கூட வா, உன்னை பத்தி ஆமா ஏன் கூட தான். சினே சினே டேய் மச்சி என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? வலிப்பு கிளிப்பு வந்துச்சா? ஐயோ மச்சி, என்ன மச்சி சாவி பிடி மச்சி. அப்பா என்ன மச்சி பண்ற? என்ன மச்சி வலிப்பு கிளிப்பு வந்துச்சா? கோயிங் கோயிங் இழுத்து நின்ற. வெஸ்டர்ன் சாங் மச்சி. வெஸ்டர்ன் சாங்கா? வெஸ்டர்ன் சாங். நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன்ல. போடா லூசு பையில. எங்க புது மாப்பிள்ள வந்தா? ஃபோன் பண்ணிருந்தான், வரேன்னு சொன்னான். வரானா? வச்சாம்பார் நல்ல வெடிகுண்டு. வெயிட் பண்ணி பாப்போம்டா, வந்துருவான்டா. சரி வா, நம்மளே போய் பார்த்தலாம். அண்ணா எதுவும் பெரிய விஷயம்லாம் இல்லைண்ணா, வாங்கண்ணா. டேய் இவங்க எதுவும் சொதப்பிட மாட்டாங்களடா. எதுவும் பெரிய பிளான்லாம் இல்ல, சின்ன பிளான் தான். வா என்னண்ணா இப்படி வாங்க, எல்லாம் உங்க தலைமையில தான். என்னடா இது மச்சான், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம்டா. வீட்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். அடப்பாவி, என்னடா சொல்ற? கல்யாணமா? மா தங்கச்சி, இவன் கல்யாணம் பண்ணி வைப்பான். அண்ணா உங்களை தானே நம்பி வந்திருக்கோம், நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்களே இப்படி சொன்னா எப்படிண்ணா? மச்சான் இதுக்கெல்லாம் பையன் தான் எக்ஸ்பெர்ட், அவன் கல்யாணம் பண்ணி வைப்பான். ஏய் 2 பேர் சேர்ந்து தான் பண்றீங்க, எஸ்கேப் ஆகாதீங்க. மச்சான் ஆளை விடு. ஆமா பின்ன எதுக்கு வர சொன்னேன்? இதுக்கு தான் வர சொன்னது. இன்னைக்கு கரெக்டா பிளான் பண்ணிட்டு நாளைக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். பாப்போம்.
சுகந்தி என்னண்ணா ஏன் எவ்வளோ லேட்டு? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அதான்ண்ணா. ஏய் உண்மையே சொல்லு, டியூஷன் எத்தனை மணிக்கு முடிஞ்சது? 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிச்சுண்ணா. 5 மணிக்கு டியூஷன் முடிஞ்சது. இப்போ என்ன டைம் பாரு? இல்ல அப்படியே வரும்பொழுது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஏய் என்கிட்ட போய் சொல்றியா? இல்ல நான் உண்மையா ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு? அஸ்வினி வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு? அஸ்வினி வீட்டுக்கு. வழியில தான் அஸ்வினியை பார்த்துட்டு வரேன். இல்ல நான் நிஜமா அவ வீட்டுக்கு தான் நான் போயிட்டு இந்த மாத்தி சொல்றவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. யார் அவன் இப்போ வந்து டிராப் பண்ணிட்டு போனவன்? யாருன்னு கேட்குறேன்ல. அது வந்து ஃப்ரெண்டுண்ணா. என்ன ஃப்ரெண்டு? இல்லை நான் டியூஷனில் கூட படிக்கிறவங்க. அதுக்கு அவங்க கூட சுற்றிட்டு இருப்பியா? தப்பெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, ஃப்ரெண்டு தான்ண்ணா. என்ன குறை வச்ச உனக்கு? வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது இப்போ உன்னை. சாரிண்ணா. அம்மா எங்க? கடைக்கு போயிருக்காங்கண்ணா. இரு அம்மா வரட்டும், அப்போ உன்னை பார்த்துக்கிறேன். உனக்கு ரொம்ப குளிர் விட்டு போச்சு உனக்கு. ஏம்மா என்னாச்சு? அம்மா திட்டுறாங்களா? ஏன் உம்முன்னு இருக்க? எல்லாம் உங்களால தான். செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்து வச்சிருக்கீங்க. ஏன்டி சும்மா திட்டிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் செல்போனே நோண்டிக்கிட்டு இருக்கான். படிக்கிறது இல்ல, வேலை செய்யறது இல்ல, செல்போனே கேதின்னு கிடக்குறா. அட விடுமா, நம்ம காலத்துல தான் செல்போனும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணதும் கிடையாது. அவங்க காலத்துல தான் வந்திருக்குது, அவங்களாவது யூஸ் பண்ணட்டுமே. இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, ஒரு நாள் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே அடி தெரியல. போடி, என் பசங்களை பத்தி எனக்கு தெரியும். சும்மா திட்டிக்கிட்டு அவ கிடக்குறா. போமா நீ போய் சாப்பிடு. என்னடி பண்ணிக்கிட்டு? ஏய் போனை வச்சுட்டு படுடி. இந்த போர்வேன். இப்ப இருக்கிற பிள்ளைங்க தான் பெத்தவங்க பேச்சு எங்க கேக்குது? அம்மா அம்மா நீ கவலைப்படாத, நம்ம வழக்கமாக சந்திக்கிற இடத்துக்கு வந்துடு, நான் பார்த்துக்கிறேன். இன்னும் 1/2 ஹவரில் நான் அங்கே இருப்பேன், பயப்படாத. நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். நைட்லேருந்து இதுதான் நீ சொல்லிட்டு இருக்க. உன்னை நம்பி தான் நான் வரேன். இப்போ மட்டும் நீ வரல, என்னை நீ உயிரோட பார்க்க முடியாது. எப்பா ஆஃபீஸில் போய் காசு கொடுக்கணும், கொடுத்துட்டு வரல. என்னது நானா? என்னால் முடியாதுப்பா, எனக்கு வேறு வேலை இருக்குப்பா. ஏண்டா 2 பேரும் சும்மா தானே இருக்கீங்க, யாராச்சும் ஒருத்தன் போலாம்ல? ஏண்டா நீ ஏன் இப்போ அதை கொடுத்துட்டு வரல? அப்படியே சொன்ன பேச்சை கேட்டுருவான். ஐயா நான் போல. அவள் வேற அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காளே. இவன் போனா இவரு போக மாட்டான்ல. அவனை போக சொல்லுப்பா. 2 பேரும் ஒரு வேலைக்கும் லாக்கி இல்ல. எப்போ பார்த்தாலும் என்னைய வேலை வாங்கிட்டு. எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு, நான் வெளில கிளம்புறேன். ஏங்க அவனுங்களா நம்மனா ஆகாதுங்க, நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. டேய் சின்ன பள்ளம் தான்டா, இதில் குதிச்சா சீக்கிரம் போயிடலாம். டேய் நானே நடந்து ரொம்ப டயர்டா இருக்கேன்டா. டேய் சீக்கிரம் வாடா, என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா. வந்துட்டு தான்டா இருக்கேன். இப்படி குதிச்சா சீக்கிரமா போயிடலாம்டா. எங்கடா? டேய் இப்படி குதிக்கலாம்டா. இப்படியே போயிடலாம். இப்படியா இல்ல இந்த பக்கமா? நம்ம போயிடுவோம், அவன் எப்பறா வருவான்? டேய் சீக்கிரம் வாடா. டேய் இந்த பக்கம் போயிடலாம்டா. என்னடா? டேய் இது பாரு, இதுல குதிச்சு போயிடலாம்டா. டேய் என்னங்கடா இது? இதுல போயிடலான்றீங்களா? டேய் இது விட்டா வேற வழி இல்லடா. வாடா போலாம். டேய் என்னடா இது சின்ன பள்ளமா உங்களுக்கு? டேய் சின்ன பள்ளம்டா, போலாம்டா. அட எங்கப்பா, இதுக்குள்ள போனா கீழே போக முடியாதுடா, மேல தான் போயிடலாம்டா. அட போடா, இதுக்கு அவன்கிட்டே இருந்திருப்பேன்டா. இந்த பக்கமா ஒரு வழி தெரியுது, வாங்க போலாம். ஆளை விடுங்கடா, கேட்க மாட்டான்டா. நல்லா தப்பிக்கிறதுக்கு வழி பாருங்கடான்னா தற்கொலைக்கு வழி சொல்றாங்க தடி பசங்க. செந்தில் மாதிரி தெரியுது. டேய் குமாரா, அதோ செந்தில் போறான் பாருடா. எங்கடா? எங்கடா? டேய் அதோடா. டேய் அங்க போறா. டேய் செந்தில். டேய் செந்தில். குமாரா. டேய் டேய் டேய். டேய் போங்கடா. டேய் மச்சான். டேய் போங்கடா. டேய் வாங்கடா செந்தில். செந்தில். டேய் செந்தில். நான் வர இரு. டேய் பாத்துடா. டேய் கீழ வந்து போறீங்களா? டேய் மச்சி. டேய் எங்க போறீங்க? எங்கடா போயிருந்த? ஆமா குமார சொன்னா நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு. எப்பறா தப்பிச்ச? அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள பெரும்பாடாயிடுச்சுடா. உன்னை தாடிக்காரன் தடுத்துறான், எப்படி தப்பிச்ச? அது ஒரு பெரிய பிரச்சனை மச்சி. டேய் நீ எங்க வந்த? அங்கே இருக்க வேண்டியதானே? டேய் உன்னை தேடி தான்டா வந்தோம். டேய் அவங்கள அங்க தனியா விட்டு நீ ஏன்டா வந்த? பசங்களாம் பத்திரமா அங்கே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அங்க போறடா. வாடா. ஏய் போற ரூட் உனக்கு தெரியல, இப்படி தான் போணுமா? பாத்து போடா. டேய் பாத்துடா. டேய் உன்னை யார் இங்க வர சொன்னது? டேய் அங்க தான உன்னைய தேடி தான்டா வந்தோம்.
டேய் சிவா, டேய் அந்த பக்கமா குதிரா. சார் ரொம்ப நேரமாக காலிலேருந்து தேடுறோம் சார், எங்களால் முடியல சார், நாங்கள் கிளம்புறோம். ஏண்டா உனக்கு சொன்னா புரியாதா? இவ்வளோ நேரம் இருந்துட்டோம், மிஞ்சி மிஞ்சி போனா என்ன, இன்னும் 2 மணி நேரம் தானே. அவசரப்படாதீங்கடா, பொறுங்கடா. சார் விடுங்க சார். ஏண்டா விட்டீங்கன்னா நாங்கள் கிளம்புவோம்ல. நாங்கள் கிளம்புறோம் சார். இவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணீங்களா, கொஞ்சம் பொறுங்க, எல்லாரும் ஒன்றா போயிடலாம். சார் எங்களுக்கு டைம் ஆகுது சார். சார் எங்களை விடுங்க சார், நாங்கள் போகிறோம். இங்க பாரு, தேடி கொடுக்காம போக முடியாது. கொஞ்சம் விடுங்க சார். உங்க கூட வந்த பொண்ணு என் கிட்ட இருக்கா. எனக்கு வேலை இருக்கு, கூட நான் வந்த பொண்ணு கிளம்பணும். வேணுமா வேணாமா? ஒருத்தன் தான் முடிவு எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் பேசுங்க. இவ்வளவு நேரம் இருந்தீங்கல்ல, கொஞ்ச நேரம் இருங்க. விடுங்க சார், எங்க போயிட போறானுங்க? என்ன தம்பி, கிளம்பலாமா? இல்லங்க, இந்த பக்கம் போலாம். இந்த பக்கம் போலாம் வா. ஒழுங்கா சொல்ற வழியில வாடா. சரி வாங்கடா. சும்மா அலைய விட்றானுங்க. டேய் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, வாங்கடா சீக்கிரமா. எங்க இருக்கான்னு தெரிஞ்சா கூட எஸ்கேப் ஆயிடலாம். எப்படியாவது இவனுக்கு இருந்து தப்பிக்கணும்டா. அரே பத்த இல்லாத மாட்டிக்கிட்டடா. டேய் வாங்கடா. ஏய் கொஞ்சம் கை கொடு. வா வா வா, இந்த பக்கமா வா, போலாம். சார் இங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் அது இறங்க ட்ரை பண்ணிருக்கு. இங்க லேண்ட் பண்ண பாத்திருக்கு, பட் லேண்ட் பண்ண முடியல. சோ அதுக்கான இடம் செட் ஆகலன்னு இங்க இருந்து போயிருக்கு. நம்ம இந்த பக்கமா போய் பார்த்தோம்னா அதுக்கான க்ளூ கிடைக்கும் சார். எதுக்கு நிக்கிறீங்க, போங்க, நடங்கப்பா. டார்ச்சர் பண்றீங்களே. டேய் ஒழுங்கா தேடி கொடுங்கடா. எங்க பார்த்தாலும் என்கிட்ட சொல்லணும், புரியுதா? அப்பதான் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். வழி கேட்க வந்தா அவனுங்க பொருளை தேட விடுறானுங்க. சயின்டிஸ்ட் வேற அடிக்கடி காண போயிடுறாரு. சே தோ வராரு பாருங்க. சார் உங்களை தேடுறதே வேலையா போச்சு சார். பின்னாடி தான் வந்துட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் எங்க இருந்து வரீங்க? சே சார், இது ஆகிற மாதிரி தெரியல சார். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் சார். எங்கள் வீட்டில் எல்லாம் தேடுவோம் சார். நாங்கள் இங்கே வந்தது யாருக்கும் தெரியாது. இங்கே ஒருத்தர் நிற்கிறோம்ல, சார்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றது நீ செய் சார். வீட்டுக்கு தெரியாம வந்து எவ்வளவு நேரம் ஆக போகுது? 1 hour இல்ல 2 hour ஆக போகுது. அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க சார். வேலையை முடிச்சு குத்து நீங்க பாட்டு போயிட்டே இருங்க, உங்களை விட்டுறோம். என்ன சார், எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். சார் ப்ளீஸ் சார். சார் டைம் ஆச்சு சார். இனிமே எங்க சார் போய் தேட சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா, இருங்கடா. எதுக்குடா அவசரப்படுறீங்க? வேலையை முடிச்சுட்டு போங்க, போங்க வேலையை பாருங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. ஹலோ சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல எந்த சிம்டம்ஸும் இல்லை. கரெக்டாக ஒரு இடம் தெரியலைங்க. நோ 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 நோ, நமக்கு இருக்கிறது இன்னும் 4 மணி நேரம் தாங்க. குயிக். இல்லை 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 இல்லை, உடனே நாங்கள் வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. சார், ஹலோ சார், நீங்களும் காணமா? ஏழினை தேடி வந்து மாற்றியமாக தேடிட்டு இருக்கோம். என்ன கொடுமை. எங்கே சார் போனீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பக்கம் போனீங்க? எங்கெல்லாம் தர்றது? எங்கே போனீங்க நீங்கள்?
ஐயோ நீ அப்பயே சொல்லியிருந்தா நம்ம அப்படியே போய்க்கலாம்ல. ஒருத்தவங்க தேடுறதா சார் முக்கியம். நம்ம எதை தேட வந்தோமோ அதை தேடணும். இந்த நேரத்தில் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டைமே இல்லைங்க. முதல்ல லேபுக்கு போகணும். முதல்ல இந்த சீட்டு போகிறேன். வேணாம் அவங்கள வேற காணோம். ஆமாம் இல்லை அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு பாருங்க. மேடம் நான் லேப் கணிச்சிட்டு நான் மலை அடியில் வந்துடுறேன், நீங்கள் வந்துடுங்க. ஓகே. எங்கம்மா போன? இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. எந்த நேரத்துல என்ன பண்றாங்க பாருங்க. பேச நேரம் இல்ல, வாங்க போலாம். அக்கா இது வரைக்கும் எவ்வளோ தேடி பார்த்தாச்சு, கிடைக்கவே இல்லை. எங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போக விடுங்க. ஐயோ எனக்கும் புரியுது. இந்த இடத்துல எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். கிடைச்சிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க தானே தேடி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. சீக்கிரமா போய் தேடுற வழியை பாருங்க. தம்பி இதுக்கு மேல டைம் இல்ல, சீக்கிரம் போலாம் சார். போலாமா? ப்ளீஸ்க்கா எங்களை விட்டுருங்கக்கா, நாங்கள் போயிடுறோம். அதான் சொல்லிட்டேனே, தேடினாதான் இங்கேருந்து போக முடியும். மிஸ்டர் நாராயணன், சொல்லுங்க சார். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வரோம். ஓ உட்காருங்க சார். சார் இப்படி உட்காருங்க. இன்ஸ்பெக்டர். எஸ் சார். என்ன சார் விஷயம்? சார் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை விசாரிக்க வந்து. பாலாஜி என்னப்பா? என்னன்னு பாரு. ஹலோ சார், வாங்க சார். உங்க அப்பாவோட பார்ட்னர் உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை விசாரிக்க வந்து. ஓகே சார். வாப்பா சார். சார் யார்? சார் இவர் யார் சார்? எங்க மேனேஜர் சார். என்ன சார் விஷயம் சொல்லுங்க. சார் இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கணக்கில் வராத ஆவணங்கள் இவர்கிட்ட இருக்கிறதா ஒரு பார்ட்னர் சொல்லியிருக்காரு. அது விஷயமா சர்ச் பண்ண வந்திருக்கோம். ஓகேங்க சார். தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. சொல்லுங்க சார். எங்க போறீங்க? ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன் சார். கொஞ்சம் உங்க போனை கொடுங்க. கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க. தரம் கொடுங்க, கொடுங்க. போய் அங்க உட்காருங்க, போங்க. சார் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு சார், பக்கத்துல தான், போயிட்டு வந்துடுறேன் சார். போலாம் தம்பி, உட்காருங்க. போங்க தம்பி, போய் உட்காருங்க. சொல்லிட்டு இருக்கேன், சர்ச் முடியற வரைக்கும் யாரையும் அனுப்ப முடியாது. ஹலோ குடுப்பா, சொல்றேன்ல இங்க கொடு, அப்புறம் பேசிக்கலாம். கொடு, இங்க வாங்க. உன்னை நம்பி தானே வந்தேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். என்ன போய் ஏமாத்திட்டேன். ஹலோ என்னம்மா? ஒன்றும் இல்லைக்கா, எல்லாரும் இருக்கீங்களான்னு பார்த்தேன். எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஓகே. இது எதுக்காக அவ பின்னாடி ஓடுறா? ஹலோ 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 கொஞ்சம் நில்லுங்க. என்ன பண்றீங்க? சொன்னா கேளுங்க. முதல்ல இங்க வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க. ஒருத்தர் வராரா, அவரை கேட்போம். சார் இங்க ஒரு பொண்ணு வந்தது பாத்தீங்களா? பொண்ணா? ஆமா. இல்லையே. இன்சைடு வழி இருக்கா சார்? போங்கப்பா போங்க சார். போங்க, சொல்லிட்டு போங்க சார். சார் ஆமாச்சி, உள்ள போய் தேடுவோம். டேய் அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு எனக்கு பயமா இருக்குடா. மச்சி அதெல்லாம் ஒன்றா இருக்காது மச்சி, பயடாது மச்சி.
ஆமா இதுக்குள்ள அவன் ஏன்டா வந்தா? என் நம்பர் நாட் டச்சபிள் ஆச்சுல, அதான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குடா. டேய் தப்பா நடந்திருக்க போகுதுடா. அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது, வாடா. அப்படி இல்லை மச்சி. டேய் அங்கே பாரு சுகா. ஏய் சுகா, என்ன தப்பா நினச்சி? டேய் மச்சி போதண்டா, மற்றெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கலாம். விட மாட்டானே மச்சான். நீ கார் கிட்ட வெயிட் பண்ண வந்தா. ஒன்னால தான் என்னோட லைஃப் சேவ் ஆச்சு. அண்ணா இங்கேருந்து எப்படி நான் வெளியில போறது வழி சொல்லி போனால் ஒரு 5 நிமிஷம் தான் போயிடலாம், பக்கம் தான். ஆமாம், எதில் வந்தீங்க? பைக்கில் வந்தோம். ஓ, அந்த மரத்து பக்கத்தில் நிற்கிறது உங்கள் பைக் தானா? அந்த பைக் தானா? அப்போ எங்கே தான் பக்கத்தில் தான், போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல, சரி வா, நானே ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைண்ணா என் கூட அண்ணா எல்லாம் வந்து. ஓ, உள்ளதான் இருக்காங்களா? ரொம்ப தேங்க்ஸ்மா. இட்ஸ் ஓகேண்ணா, பரவாயில்லண்ணா. அப்போ எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. வரமா, வா போகலாம். பத்திரம் பார்த்து போங்கக்கா. பாய் பாய் பாய். அவ மட்டும் வரலனா நீ உயிரோட பார்த்துருக்க முடியாது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, இதுக்கு மேல தேடுறது வேஸ்ட். அது வர்றதுக்கான அறிகுறியும் இல்ல, அது இருக்கிறதுக்கான சிக்னலும் இல்ல. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா. அப்ப காலையில இருந்து நம்ம தேடினதெல்லாம் வேஸ்டா சார்? அதுக்கு என்னம்மா பண்றது? நீ ஆபீஸ் போ, மத்தத நான் ஆபீஸ்க்கு வந்து பேசிக்கிறேன். சார் என்ன சார் ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, நீ ஆபீஸ்க்கு போ. ஓகே சார். அப்ப நீங்க? நான் வர்றேன், போம்மா. சுவி, ஏய் சுவி, என்னப்பா ஆச்சு? என்னமாச்சு? சுவி, சுவி, ஏய் சுவி, ஏய் என்னாச்சு? என்னடாச்சு? சுவி, 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 என்னாச்சு? சுவி, ஏய் என்னாச்சு? என்னாச்சு? ஏய் ஓரா போய் தண்ணி எடுத்துடா. சுவி, சுவி, சுவி எந்திரடி. என்னாச்சு உனக்கு? சுவி, எந்திரமா. சுவி, டேய் சுவி, என்னடாச்சு? எந்திரி சுவி. சரி சிவா, சுவி, செந்தில், சுவி, கண்ணை திறந்து. ஏய் எந்திரமா, எந்திரி. பாத்து என்னாச்சு? என்னடி ஆச்சு? ஏமா இங்க விழுந்த? என்னடி ஆச்சு? தண்ணி குடி. என்னாச்சு? ஏய் என்னடி ஆச்சு? ஏதாவது கடிச்சிருச்சா? ஏமா? ஏய் கொஞ்சம் ரிலாக்ஸா விடுங்க பாவல. கொஞ்சம் தள்ளுங்க, காத்து வரட்டும், ஃப்ரீயா விடு. ஒண்ணு இல்ல. சுவி, என்னப்பாச்சு? மச்சான், அந்த சயின்டிஸ்ட் சும்மா விட கூடாதுடா. மச்சி வாடா கிளம்பலாம். எப்படியாவது உன்னை லாக் பண்ணலான்னு பார்த்தா நீ அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிட்டியா? யோ பெரிய மனுஷனா நீ? உனக்காக தானே எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். என் தங்கச்சியை பாரியா, என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு. மச்சான் இவங்கிட்ட எல்லாம் என்னடா பேச்சு? வா மச்சான் நம்ம போலாம். டேய் போலாம்டா. இந்த ஆளுகிட்ட என்னடா பேச்சு? நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், 2 முறுக்கு கூட வாங்கி கொடுக்கலடா எனக்கு. டேய் அந்த ஆளு என்னடானா கிளம்ப கூடாது, தேடி கொடுத்த போணுன்றா. என்னடா நினைச்சிருக்கானுங்க மனசுல? ஏய் வாடா. ஏய் தம்பிங்களா, இங்க வாங்க. ஏய் வண்டி சவுண்ட் இங்க வாங்கடா. அந்த பக்கம் ஏதாவது ரூட் இருக்கான்னு பாக்க. ஹலோ, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். என்னடா கிளி புலி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டீங்க. ஐயோ அந்த ஆளு அடிக்க ஆரம்பிச்சான்டா. டேய் என்ன பண்ற பாருடா. வாடா. டேய் என் ஃப்ரெண்ட்ஸ் விடுடா. டேய் இங்க பாருடா, நான் குறிப்பா தெரியல வல்லவன்டா. டேய் டேய் உன் மண்டை உடையறனே இல்ல பாருடா. டேய் விடுடா, சொன்னா கேளுடா. என்ன ஏன் பக்கம் வரா? என்ன துரத்திட்டு வரா? ஓடிடா, காப்பாத்துங்கடா. டேய் தப்பிச்சேரா. சுவி, ஏய் அபி, இவ்வளவு நேரம் எங்க போய் நானே தப்பிச்சு வரேன் தெரியுமா? ஏய் இதெல்லாம் பேச நேரம் இல்ல, வாங்க. ஆமா வா, சீக்கிரம் வாடா. பாத்துட்டு போறாங்க. தேங்க் காட், இப்படி ஒரு வழியா உங்களை நான் பார்த்துட்டேனே. சார் 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 என்ன சார் ஆச்சு? சார் 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 என்ன சார் ஆச்சு? சார் ஆமா சார் ஆமா சார் என்ன சார்? சார் ஆமா 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 என்னாச்சு உங்களுக்கு? ஆமா சார் என்ன சார் ஆச்சு? என்ன சார் ஆச்சு? சார் கான்ஸ்டபிள், ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. சார் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க சார். ஆமா ஆமா உங்களுக்கு ஒண்ணு இல்ல, ஃப்ரீயா இருங்க. ஒண்ணு இல்ல மாமா. மெயின் ரோட் கிட்ட வந்துட்டோம், வாங்க வாங்க மாமா. இவ்வளவு கஷ்டப்பட்டு அது நெருங்கி வந்தோம், கடைசி நேரத்துல பாப்பாங்க எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. வாங்க. அந்த பொண்ணு அட்டாக் பண்ணிடுச்சு. இனி என்ன நடக்க போதோ?
4 மணி நேரத்துக்குள்ள அந்த பொண்ணை நம்ம லேபுக்கு கொண்டு போய் ஆகணும். ஒரு நிமிஷம் மாமா, ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். ஹலோ 108. ஹலோ ஆம்புலன்ஸா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹைவேஸில் தான் இருக்கோம். பேஷண்ட்டுக்கு ரொம்ப முடியல, சீக்கிரமா வாங்க. ஹலோ சார், நான் லேபில் இருக்கேன். ஓ, அங்கே இருக்கீங்களா? உங்களை தேடி தான் நான் லேபுக்கு வந்தேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். அதான் வந்துட்டேன். டேய் வாங்க வாங்க அப்படியே வாங்க. நம்ம நான் நினைச்சு கூட பார்க்கல. வந்துட்டோம் போல இருக்கு. பாத்தீங்களா? இல்ல வீடுங்கலாம் தெரியுது. டேய் பாத்து போடா. ஏய் பாத்து பா. ஏய் வாங்க. ஏய் பாத்து இறங்குங்கப்பா. இறங்குங்க பாத்து இறங்கு. பாத்து இறங்குங்க. ஏய் மெதுவா. ஏய் பாத்து. நல்ல முறுக்கு கடை போடா. பாத்து. ஊருக்குள்ள வந்துட்டோம் போல இருக்கு. 2 நாளைக்கு சாப்பிட்டு. டேய் மச்சான் கை புடுடா. ஏய் பாத்து. ஏய் இறங்கு வா. ஏய் வாடா. பாத்து. ஏய் பாத்து. ஏய் வந்துட்டோம்டா. ஏய் மெதுவா. பாத்து. பாத்து வாங்க. ஏய் பாத்து வாங்க மச்சான். பாத்து இறங்குனா. வா வா. வாங்க. வாங்க. சார், ஏலியன்ஸ் இப்போ பூமிக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான விஷயமா? உண்மையான விஷயம்தான். ஏன்னா 1847-48க்கு இடைப்பட்ட காலத்தில் மெக்சிகோ நகரத்தில் ரோஸ்வெல் அப்படின்றவரோட குடும்பத்தில் மொத்த பேரும் காணாமல் போயிருக்காங்க. ஒரு பசுமை நிறைந்த பூங்காவுக்கு சுற்றுலாவாக போயிருக்காங்க குடும்பத்தோட. அந்த நேரம் என்னாச்சுன்னா உள்ள போனவங்க திரும்பி வெளியவே வரல. அப்போ அங்கே வாட்ச்மேன் உள்ள போய் பார்த்துருக்கான். போன குடும்பம் என்னாச்சு, வெளியே வரலையே, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, எந்த தடயமும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா போலீஸ் கேஸ் ஆகி மிஸ் ஆன குடும்பம் என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கடைசியா தடவியல் ஆராய்வும் உளவியல் ஆராய்வும் சேர்ந்து தேடி இந்த குடும்பத்தை வேற்றுக்கிரகவாசிகள் தான் தூக்கிட்டு போயிருக்காங்கன்றத அறிவியல் பூர்வமா உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லம்மா, உலகமே இன்னைக்கு பயப்படுறதுக்கான விஷயம் என்னன்னா, ஏலியன்ஸ் பூமிக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றது. அவங்க யாரு? மனிதர்களா, இயந்திரமா, இல்லை இரண்டுக்கும் இடைப்பட்டவர்களா? ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் வேற்றுக்கிரகமான விண்வெளிக்கு போகிறதுக்கு சுமார் 1.5 லட்சம் ஆண்டுகள் ஆகும். ஆனால் அவங்க நம்ம கிரகத்துக்கு வர சில மணி நேரமே போதும். அவங்க வளர்ச்சிக்கு முன்னாடி நம்ம வளர்ச்சி ஒன்றுமே கிடையாது. சரி, நாங்கள் சாரோட கேபின் போகிறோம். இதோ சாரே வந்துட்டாரு. வாங்க சார். வணக்கம். இன்னைக்கு உலகமே தேடிட்டு இருக்க விஷயம் இது. ஏலியனோட பாதிப்பு இதே மாதிரி ப்ளூ கிரீன் சேர்ந்து வரும். இப்ப மீண்டும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இனி அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம உடனே தடுக்கணும். அப்ப அந்த ஏலியனால பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வீட்டுக்கு போவோம். சரி வாங்க, அந்த பொண்ணோட வீடு 2 கிலோமீட்டர் தூரம். நீங்க எல்லாரும் கண்டினியூ பண்ணுங்க. போலாம் சார். இந்த இடத்துல தான் ஜிபிஎஸ் கட் ஆகுது. அந்த பொண்ணு இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். அப்ப அந்த பொண்ணை நாம இமிடியேட்டா லேபுக்கு கூட்டு போறோம். ஆமா, டைம் இல்ல, வாங்க போவோம். மேலே போய் பார்ப்போம். நீங்க என்ன பிடிக்க போறீங்களா? பார்க்கலாமா? வெயிட் அண்ட் வாட்ச். பாதை வழி என்றாகலாம், செல்லும் பாதையை வந்தாகலாம், பாதை வழி என்றாகலாம், செல்லும் பாதையை வென்றாகலாம். என்ன நினைப்பாரு? ரோலிங் ஆக்ஷன். கருப்பு பட்டைக்கு வந்து சார் ரெடி சார், போலாம். கட் சொல்லிட்டாருங்க. அந்த பூவை பாரு, பெரிய இட்லி மாதிரி இருக்கு. இந்த பூவை பாரு, முறுக்கு மாதிரி இருக்கு.
உதய் சுத்து அப்படியே அவங்ககிட்ட போயிடுங்க அப்படியே சுத்து ஓகே அப்படியே மேலே போயிடுங்க ஸ்கைக்கு போயிடுங்க வாங்க அடுத்து சத்தம் வராம கத்துக்கியா ஓகே ஓகே